எங்களுடைய ஓகே இன்றைய அமர்வுக்குள்ள போகலாம். தளம் அமைப்பு திருவண்ணாமலையில் செயல்பட்டு வருகின்ற ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன். குறிப்பாக தமிழ் இளையோரை மையப்படுத்தி அவர்களது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு திறன் விருத்தி போன்ற செயற்பாடுகளை அதிக அளவில் ஊக்குவிக்கும். அதுக்குரிய வாய்ப்புகளை, குறிப்பாக அரசாங்கத்தால் வழங்கப்படுற வாய்ப்புகளை அந்த மாணவர்கள் பயன்படுத்துறதுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்தோட தளமமைப்பு கடந்த 6 வருடங்களாக 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தொடக்கம் திருவண்ணாமலையில் செயல்பட்டு வருது. பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நாங்கள் இதுவரைக்கும் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அதுல ஒரு கட்டமா குறிப்பா அண்மை காலங்கள்ல நாங்கள் திருகோணமலைக்கு வெளிப்புறங்களை, அதாவது இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலையும் இருக்கக்கூடிய மாணவர்களையும் மையப்படுத்தி அவர்களுக்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வரணும். அந்த அடிப்படையில குறிப்பா தளம் அலுவலகத்துல நடக்கிற செயற்பாடுகள்ல நேரடியா பங்கு கொள்ள முடியாத மாணவர்களுக்கு சில விடயங்களை கொண்டு சேர்க்கும் நோக்கோட ஒவ்வொரு வார இறுதியிலையும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு நாங்கள் சூமூடான ஒரு கலந்துரையாடலை ஒழுங்கு செய்து வரணும். அதுல இது 54வது அமர்வாக இடம்பெறுகிறது. இந்த அமர்வுல நாங்கள் குறிப்பா மையப்படுத்தியிருக்க விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கள்ட ATA, அதாவது அட்வான்ஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை ஏற்றுக்குள்ள வரல ஒரு கல்வி நிறுவனம். இதற்கான விண்ணப்ப படிவங்கள் தற்சமயம் கோரப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில அதற்கான ஒரு விளக்க அமர்வாக இன்றைய அமர்வு நடைபெற இருக்கு. இலங்கையின் உயர் தொழில்நுட்பவியல் கல்வி நிர்வாகமும் ஹையர் நேஷனல் டிப்ளோமா கற்கையும் என்ற தலைப்பில் இன்றைய அமர்வு நடைபெற இருக்கு. இதுல இன்றைக்கு எங்களுக்கு பலவாழ்றா வந்திருக்கிறது திரு ஜே பிரதீபன் சார் அவர்கள். இவர் திருகோணமலை ATA டிரெக்டராக செயல்பட்ட ஒரு நபர். அதே சந்தர்ப்பத்தில் தற்சமயம் யாழ்ப்பாணத்தின் டிரெக்டரா ATA டிரெக்டரா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பா இந்த விடயம் தொடர்பில் நான் அணுகிய போது இது தொடர்பாக தெளிவான ஒரு விளக்க உரையை தருவதற்கான வருகிறது சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வானது தொடக்கத்துல ஒரு சார்ந்த விளக்கம் தர்ற ஒரு உரையோட ஆரம்பிக்கும். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு கேள்விக்குரிய நேரங்கள் தரும். அந்த நேரங்கள்ல உங்களோட கேள்விகளை நீங்க கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட வாய்ஸை ஆன் பண்ணியும் கேட்டுக்கொள்ளலாம், அல்லது நீங்க டெக்ஸ்ட்லையும் சாட் பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளலாம். உரை நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல உங்களோட ஆடியோ சவுண்ட் பண்றதை தடுத்து கொண்டு செஷனை கொஞ்சம் நாங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொண்டு போக வேண்டியதாக இருக்கு. ஓகே, நாங்கள் செஷனுக்கு போகலாம் நினைக்கிறேன். சார் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சார் உங்களோட வாய்ஸ் கேட்கல, ஆடியோ. இப்ப கேக்குதா? ஓம் சார், இப்போ ஓகே. நான் மொபைலால இந்த லேப்டாப்பின் மைக்ல இஷ்யூ போல இருக்கு. நான் மொபைலால கதைக்கிறேன். ஓகே. என்னன்னு சொன்னா, நான் பிரதீபன், இப்ப கரண்டா டைரக்டர் ATA ஜப்னா. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஸ்டேட்ல வேலை அசிஸ்டன்ட் லெக்சரா ஜாயின் பண்ணி அநேகமான அகாடமிக் எல்லா ப்ரோக்ரஸாலையும் இப்ப டைரக்டரா இருக்கிறேன். 25 வருஷத்துல கிட்டத்தட்ட அரைவாசி காலம் ட்ரிங்கமல்லி ATA ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அரைவாசி காலம் ஜப்னா ATA வேலை செய்திருக்கிறேன். அப்ப தளமண்ட இந்த அமைப்பை பற்றி எனக்கு கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு நினைக்கிறேன் எனக்கு அறிமுகமானது. எப்படின்னு சொன்னால், அநேகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்த ஆரம்ப காலங்கள்ல வர பிரச்சனைகள் அதுகளால அவைகள் சொந்தமா அப்ளை பண்ணி நம்ம போய் ஏதோ ஒரு நிறுவனத்தூடாக அப்ளை பண்ணின வரைக்கும் எனக்கு தெரியும். அவைண்ட இரண்டு அவைகள் இந்த இமெயில் கூட அவைகிட்ட இருக்காது. அவை சொந்தமா இமெயில் இருக்காது. அதை கூட இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா அவை வரும்போது அவைக்கு இமெயில் ஐடியும் தெரியாது, அக்கௌண்ட் அதோட பாஸ்வேர்ட் தெரியாது. அப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் வருது. அப்படியான ஸ்டூடெண்ட்ஸை எங்கெங்க இருந்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வழிகாட்டி கொண்டு வந்து சேர்த்தது அந்த அந்த தளமண்ட பேர் எனக்கு அப்பவே தெரியும். இப்ப இன்றைக்கு 25ஆம் ஆண்டு ஸ்லியேட் புது அப்ளிகேஷன் கோல் பண்ண நிலைமையில
அது சம்பந்தமான சில அநேகமான பிள்ளைகளுக்கு தெளிவில்லாம இருக்கும். அதை விளங்கப்படுத்த சொல்லி மிஸ்டர் கார்த்திகேயன் கேட்ட இடத்துல நான் ஒரு 10-15 ஒரு மேக்சிமம் ஒரு 20 நிமிஷத்துல அதை விளங்கப்படுத்த ஒன்று யோசிச்சிருக்கேன். அதுல ஸ்கிரீனை ஷேர் பண்ணலுமா? ஸ்கிரீனை ஷேர் பண்ணலுமா? ஓம் சார். ஓம். நீங்க ஷேர் கொடுங்க. ஷேரா பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ரைட். அதுக்கு முதல் நான் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று செய்கிறேன். நான் என் சொந்த இடம் யாழ்ப்பாணம். நான் ஜப்னா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷல் செய்யினார். பிறகு மாஸ்டர் டிகிரி பேராதனியா யூனிவர்சிட்டியில செய்யினார். 2001 சிஎட்ல ஜாயின் பண்ணினான். கிட்டத்தட்ட 25 வருஷம் அங்கே வேலை செய்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏனது இந்த அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னால் சிலியட் சம்பந்தமான அந்த கோர்ஸ்கள் சம்பந்தமா எனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த வரைக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ண பார்க்குறேன். இப்ப நான் எங்களோட கெசட் நோட்டிபிகேஷன் முதல்ல இருக்கா ஷேர் பண்ண பார்க்குறேன். இப்ப இந்த ஸ்கிரீனை பார்க்கக்கூடிய இருக்கும்னு நினைக்கிறேன். ஓம் சார். ஷேர் ஆயிட்டு. ஓகே சார். ரைட். இப்ப நான் இதுல முதல் உங்களுக்கு இந்த கெசட்டு போகும் முதல் ஸ்லியேட் என்ன, ஏடிஏ என்னன்றது முதல்ல உங்களை சொல்லணும்னா, இலங்கையில யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு கீழே ஸ்டேட் யூனிவர்சிட்டிகள் நிறைய இயங்கி கொண்டிருக்குது. இந்த யூனிவர்சிட்டிகள் எங்களோட ஜென்ரல் A-level எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி கட் அவுட் அடிப்படையில ஸ்டூடெண்ட்ஸை உள்வாங்கி கொண்டிருக்கணும். அப்படி கட் அவுட் அடிப்படையில உள்வாங்கும் போது A-levelக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு தகுதி இருந்தும் இந்த கட் அவுட்டால யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணலாம் போற ஒரு தொகை ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில இருப்பாங்க. அது பெரிய ஒரு தொகை ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில இருப்பாங்க. ஒன்று அவனுக்கு ஒரு கோர்ஸும் கிடைச்சிருக்காது, சில நேரம் அவன் விரும்பின கோர்ஸ் கிடைச்சிருக்காது. அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் A-level யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு தகுதி இருந்தும் வெளியில நிற்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த ஸ்லியேட் என்ற செட்டப். கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு கமிஷனை மாதிரி எங்களுக்கு ஸ்லியேட் என்ற ஒரு செட்டப் இருக்கு. ஸ்ரீலங்கா. ஹலோ, சரியா? அப்ப ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் பேர். இதுக்கு கீழே இலங்கை முழுக்க 19 ATI இயங்குது. 19 சொல்லிக்கல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க கிழக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் 3 மாவட்டம், ஆனா 4 இன்ஸ்டிடியூட் இருக்காங்க. திருவோணமலையில இருக்கு, மட்டக்களப்புல இருக்கு, அம்பாறையில இருக்கு, இது தவிர சம்மாந்துறையில இருக்கு. இதே மாதிரி வடக்கு எடுத்தீங்கன்றால் 4 மாவட்டம் இருக்கு, 3 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. யாழ்ப்பாணத்துல இருக்கு, வவுனியால இருக்கு, மன்னார்ல இருக்கு. இதை தவிர இலங்கை முழுக்க பரவி கிட்டத்தட்ட 19 ATIs இருக்கு. இவ்வளவும் ஸ்லியேட்டுக்கு கீழே வரும். ATI சொல்றது அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட். இப்ப இந்த கிட்டத்தட்ட இந்தியாவில இருக்கிற இப்ப யூனிவர்சிட்டிக்கு கீழே நிறைய காலேஜஸ் இருக்கு, காலேஜஸ் சொல்லுவாங்க. காலேஜஸ் இருக்கிற மாதிரி இது ஸ்லியேட்டுக்கு கீழே நிறைய ATIs இருக்கு. 19 ATIs இருக்கு. இந்த 19 ATIக்குள்ள கீழே 15 கோர்சஸ் நடத்தப்படுது. 15 கோர்சஸும் ஹையர் நேஷனல் டிப்ளமான்னு சொல்றாங்க. இப்ப NVQ லெவல் அநேகமான பிள்ளைகள் கேள்விப்பட்டீங்களோ தெரியல. இலங்கையில NVQ லெவல்ஸ் சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நாங்க எங்களோட கல்வி தர நிர்ணயம் பண்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட்ல NVQ லெவல் 4 என்று சொல்லப்படுறது A லெவலுக்கு ஈக்குவலண்டான குவாலிபிகேஷன்.
அதே மாதிரி NVQ லெவல் 5 என்ற லெவல்ல அநேகமான வளமையான டெக்னிக்கல் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டிகிரியை அந்த கோர்சஸ் அவார்ட் பண்ணுது. எங்கட இன்ஸ்டியூட் அவார்ட் பண்ற ஹையர் நேஷனல் டிப்ளமா வந்து NVQ லெவல் 6. இதுக்கு அடுத்த லெவல் NVQ லெவல் 7 சொல்றது டிகிரி லெவல். அப்ப எங்கட இன்ஸ்டியூட் அநேகமா இந்த 15 கோர்ஸும் வந்து NVQ லெவல் 6 என்ற வகைக்குள்ள வரும். அது ஒரு விஷயம். அதோட இந்த 15 கோர்ஸும் எல்லா 19 இன்ஸ்டியூட்லயும் இல்லை. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்ல இப்ப உதாரணத்துக்கு இலங்கை முழுக்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இன்ஸ்டியூட்லயும் இருக்கிற கோர்ஸ் சொன்னால் 3 கோர்ஸ் சொல்லலாம். ஒன்று ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் அக்கௌண்டன்சி HNDA, அடுத்தது ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் இங்கிலீஷ், அடுத்தது ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் IT. இந்த 3 கோர்ஸும் இலங்கையில் இருக்கிற இந்த 19 ATIல கிட்டத்தட்ட 16 ATIல இருக்கு. அதோட இந்த 3 கோர்ஸுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னு சொன்னால் இதுல ஃபுல் டைம் பார்ட் டைம் 2 வகையாகவும் நடத்தும். இந்த 3 கோர்ஸுக்கு ஃபுல் டைம் சொன்னா மண்டே டு ஃப்ரைடே, பார்ட் டைம் சொன்னா சாட்டர்டேயும் சண்டேயும் தான். ஆனால் ஃபுல் டைமா வர ஸ்டூடெண்ட்ஸ் சில சமயங்கள்ல சாட்டர்டே சண்டேயும் பெற வேண்டி வரலாம். அது அந்தந்த இன்ஸ்டியூட்லையும் இந்த இன்ஸ்டியூட்டையும் சிலபஸ் கவரேஜையும் பொறுத்து இருக்கு. ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவைக்கு 5 நாள் ஏதாவது 2 நாள் ஆஃப் டேயா வரும். அது நியமா சாட்டர்டே சண்டேயா விடுவோம். அப்ப இதுதான் எங்களோட ஸ்லியேட். மற்றது இன்னொரு விஷயம் இதில் இருக்குது என்னென்றால் ஃபுல் டைம் பார்ட் டைம் நாங்க 2ஆ பிரிக்கும் போது ஃபுல் டைம்ன்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கானு சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் அது ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அது எல்லா கோர்ஸுமே ஃப்ரீ. அப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் அந்த A-லெவல் வரைக்கும் எங்களோட இலங்கைன்ற நாட்டின் முக்கியமான நன்மை உண்டு. எங்களோட கல்வியும் மருத்துவமும் ஃப்ரீயா கிடைக்கிறது. இந்த ஃப்ரீயை நாங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து A-லெவல் வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சு வந்திருக்கிறோம். தொடர்ந்தும் டிகிரி யூனிவர்சிட்டிக்கு என்ற வண்ண பிள்ளைகள் தொடர்ந்து டிகிரி முடியும் வரைக்கும் அந்த ஃப்ரீ இதை அனுபவிச்சு கொண்டு போவினார். அப்படி தவறி வார ஆட்களுக்கான ஃப்ரீ ட்ராக் தான் இந்த ட்ராக். இது வந்து அப்படியே ஃபுல்லி கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸ் தான். நீங்கள் ஒரு சதவீதத்துக்கு பே பண்ற இல்லை. ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வார ஆக்க அது முக்கியமான ஒரு. அப்ப பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் ஒன்று என்னன்னு சொன்னா A-லெவல் முடிஞ்ச கையோடைய டக்கண்டு இப்போ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்களுக்கு இவ்வளவு காலமும் தாய்தப்பன் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் கரைச்சி கொட்டி உடனே போய் எங்கேயோ ரிஜிஸ்டர் பண்ணி படிக்க வலிக்கிறீங்க. அங்கேயும் படிக்க வேண்டிய பேரம் எப்பன்னு சொன்னால் A-லெவல் முடிச்சுட்டு சரி, இப்ப A-லெவல் பாஸ் பண்ணிட்டீங்க சரி, இனி இந்த A-லெவல் குவாலிபிகேஷனை வச்சுக்கொண்டு எங்களை மாதிரி இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஹையர் நேஷனல் டிப்ளமா வரைக்குமே ஃப்ரீயா கொண்டு வரும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனையோ என்னத்தையோ நாடி நீங்கள் டாப் அப் பண்ணி விடலாம் உங்களோட ஹையர் நேஷனல் டிப்ளமாவை டிகிரி. உதாரணத்துக்கு HND IT என்ற ப்ரோக்ராம் எங்களுக்கு கொஞ்சம் முடிச்சால் CATல முடிச்சால் மொரட்டோ யூனிவர்சிட்டியில 1 வருஷத்துல அதை டாப் அப் பண்ணி தருவினோம். பேச்சுலர் டிகிரி பிட் டிகிரியா மாத்தி தருவினோம் 1 வருஷத்துல. முதல் 2 வருஷமும் எக்ஸம்ஷன் கொடுக்கணும். உண்மையிலுமே அது 3 வருஷ ப்ரோக்ராம். HND IT முடிச்ச ஆக்களுக்கு முதல் 2 வருஷத்தையும் ஃப்ரீ ஆக்கி அதை எக்ஸம்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஃபைனல் இயரை மட்டும் எழுதி கம்ப்ளீட் பண்ணி நீங்க முடிச்சு போகலாம். அதே மாதிரி தான் HNDAக்கு ஒரு தொகை எக்ஸம்ஷன் கொடுப்படுது. ஒவ்வொரு கோர்ஸுக்குமே அந்த வசதி இருக்கு. இன்றைக்கு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு தொகை வந்தபடியா நீங்க HND IT ஹையர் நேஷனல் டிப்ளமான்றதை முடிச்சுட்டு அங்கால 1 வருஷத்துல நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்று மட்டும் உண்மை என்னென்றால் எப்படி யூனிவர்சிட்டி முடிஞ்ச பிறகு யூனிவர்சிட்டியில கூட வளமையான டிகிரி ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு அங்கால உங்களுக்கு ஃப்ரீ சூட் இல்லை, எல்லாமே காசு கொடுத்து தான் போக வேண்டி வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்கள் ஹையர் நேஷனல் எங்களோட இன்ஸ்டியூட் வரைக்கும் நீங்க ஃப்ரீயா வரலாம். இதை விட வெளியில போன பிறகு நீங்க பே பண்ணி தான் நீங்களோட மிச்ச ஸ்டடிஸ் செய்ய வேண்டி வரும். இப்போ அது வரைக்கும் உங்களோட ஃப்ரீ எஜுகேஷனை நீங்க தொடர வேணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்கள் எல்லாம் செய்யறது. சில பிள்ளைகளுக்கு தெரியாமலே போகுது. அநேகமா அந்த மூதூர் இப்படி மாதிரியான தூர இடங்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு A-லெவல் முடிச்சுட்டு இருக்குங்க, ஆனா இப்படி ஒரு வசதி இருக்கிறது தெரியாம போகுது. அதுக்காகத்தான் இந்த அவேர்னஸ் செய்திருக்கிறோம். இப்ப இதுல இருக்கிற ஆக்கள் தவிர உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு இந்த நியூஸை கொண்டு சேர்க்கிறது உங்களோட அதாவது பொதுவான உங்களுக்குரிய கடமை என்று சொல்றேன். அடுத்தது இதுல நான் சொல்ல வேண்டிய அடுத்த விஷயம் வந்ததுல
NVQ லெவல் காத்து நாங்கள் NVQ லெவல் 6 தான் பழமையா நாங்கள் கொடுக்குறோம். எங்கட கோர்ஸ்களுக்குள்ள HNDA என்ற ப்ரோக்ராம் ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம். அது 4 வருஷ ப்ரோக்ராம், டிகிரிக்கு ஈக்குவலண்டாவே அது கெசட் பண்ணப்பட்ட ஒன்று. HNDA முடிச்சாக்கள் நேரடியாவே அவ ஒரு டிகிரி ஹோல்டரா கருதப்பட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது. அதே நேரம் அவ டிகிரி ஹோல்டரா கருதப்பட்டு மாஸ்டர் டிகிரி டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணலாம். மற்ற கோர்ஸ்கள் எல்லாமே இது முடிச்ச கையோட டாப் அப் பண்ணணும். ஏதாவது யூனிவர்சிட்டியில போய் டாப் அப் பண்ணணும். சில நேரங்கள்ல உண்மையிலுமே இன்டர்னலா யூனிவர்சிட்டிக்குள்ள என்டர் பண்ணி டிகிரி முடிக்கிற ஆட்களை விடவுமே ஸ்லியேட்டுக்குள்ளால என்டர் பண்ணி ஹை நேஷனல் டிப்ளமா முடிச்சுட்டு டாப் அப் பண்ற ஆட்கள் வேலைக்கே முடிச்சுட்டு போயிடும். ஏன்னா இது ஒரு ஐலண்ட் வைடா ஸ்ப்ரெட் பண்ணின ஒரு இன்ஸ்டிடியூஷன் வழியாலும் ஒரு கொமன் எக்ஸாம் நடக்கிறபடியாலும் அநேகமா அந்த டிலே இருக்கிறது குறைவு. ஆரம்பத்துல இருந்த இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் ஸ்லியேட்டை செலக்ட் பண்ற பிள்ளைகள். அடுத்தது என்ட்ரி குவாலிபிகேஷன் பார்க்கும்போது இதுக்கு நீங்க வாரதுன்னு சொன்னால் அடிப்படை A லெவல் பாஸ் பண்ணியிருக்கணும். எல்லாருமே A லெவல் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலதிகமா O லெவல்ல இங்கிலீஷும் மேத்ஸ் அநேகமா பாஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கிலீஷும் பாஸ் பண்ணியிருக்கணும். O லெவல்ல இங்கிலீஷும் மேத்ஸும் பாஸ் பண்ணியிருக்கணும். நார்மல் S ஆவது இருக்கணும். இருந்தா மட்டும்தான் ஸ்லியேட் என்ற இந்த நிறுவனத்தை பற்றி நீங்க யோசிக்கலாம். ஏனென்றால் இந்த நிறுவனம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு தகுதி இருந்தும் தவறின பிள்ளைகளுக்கானு சொல்லியிருக்கிறேன். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு தகுதி என்றால் முதலாவது A லெவலை நீங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். இதை தவிர இங்கிலீஷை பாஸ் பண்ணிருக்கணும். யூனிவர்சிட்டிக்கு கூட நீங்க O லெவல்ல இங்கிலீஷ் பாஸ் இல்லாம போகலாம். ஆனா சிஎட்டுக்கு நீங்கள் இங்கிலீஷ் பாஸ் இல்லாம வரையலாம். அப்ப அது தற்செயலா நீங்கள் இப்ப இந்த முறை வரையலாம் போனாலும் அடுத்த முறை நீங்க சிஎட்டுக்கு வர நோக்கம் இருந்தால் இங்கிலீஷை நீங்கள் ஒரு தனிப்பாடமா ஆண்டாலும் போட்டு பாஸ் பண்ணி எடுக்க வேண்டியது கடமை. முக்கியமா அது செய்திருக்கணும். ஸ்லியேட்ல இன்னொரு நன்மை இருக்கு என்னன்னு சொன்னால், இப்ப யூனிவர்சிட்டியில ஒரு குறிப்பிட்ட பேட்ச் ஏ லெவல் ஒரு 2024 சொன்னா அந்த 24 பேட்சுக்கு தான் நீங்க செலக்ட் ஆவீங்க. 23 ஆக்கள் 24 பேட்சோட ஜாயின் பண்ணுங்க. ஆனா ஸ்லியேட்ல அப்படி இல்லை. நீங்கள் இப்ப இன்றைக்கு நாங்க கால் பண்றோம் 24 அல்லது அதுக்கு முதல்ல கால் பண்றோம். இப்ப நீங்கள் 24ஆம் ஆண்டா இருந்தா என்ன, 23ஆம் ஆண்டா இருந்தா 22ஆம் ஆண்டா இருந்தா நீங்கள் இதுக்கு முந்தின இதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அந்த ரிசல்ட்ஸை சப்மிட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஃபுல் டைம் என்று சொன்னால் 23 வயதுக்கு உள்ள இருக்க வேணும். அதே அப்படி சொல்றேன்னு சொன்னால் அதுவும் கூட அந்த கட்டாயமான ரூலா சொல்லப்பட இல்லை, ப்ரியாரிட்டின்னு சொல்றாங்க. அதாவது 23 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எங்களுக்கு தாராளமா இருக்கும் போது அதே வழியில விட்டுட்டு உங்களை உள்ளுக்கு எடுக்கலாம். அந்த 23 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் தச்சலா எங்களுக்கு சீட்டுக்கு இப்ப ஆக்கள் குறைவா தான் இருக்குது என்றால் நாங்க 24 வயது ஆளையும் நாங்கள் உள்ளுக்கு எடுக்கலாம். அப்படி ஒரு வசதி இருக்கு. ஆனால் ஒரு கணக்குக்கு மேல ஒரு வயதுக்கு மேல நாங்கள் ஃபுல் டைமுக்கு எடுக்கிறே இல்லை. என்னன்னு சொன்னால் அந்த ஏஜ் இருக்குதானே, A லெவல் முடிஞ்சு வார அந்த டைரக்டா வார பிள்ளைகளுக்குரிய அந்த இடம் ஆக 30 வயது 35 வயதுலாம் அதை கொண்டு சேர்க்கலாது. அதால நாங்கள் கட்டும் வயது வித்தியாசத்துக்கு போறதில்லை. ஆனா 24 25 வயதுக்கும் போகலாம். அவங்களுக்கு சீட் இருக்குமா, அந்த வேக்கன்ட் இருக்குமா இருந்தா கேசட்லயே நீங்க பார்க்கலாம். அந்த வசனம் போட்டிருக்கு 23 வயதுக்கு உட்பட்டிருந்தால் ப்ரியாரிட்டின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப என்ட்ரி குவாலிஃபிகேஷன்ல பேசிக் இது. இதை தவிர இனி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியே சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா இங்கிலீஷ் என்று சொன்னால் O லெவல்ல சி இருக்கணும். இங்கிலீஷுக்கு O லெவல்ல சி இருக்கணும் சொல்லுவாங்க. அதே மாதிரி HNDA செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் அக்கௌண்டன்சி ஸ்ட்ரீமால வரணும்னு சொல்லுவாங்க. காமர்ஸ் ஸ்ட்ரீமால அக்கௌண்டன்சி எடுத்து வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு என்ஜினியரிங் செய்யணும் என்று சொன்னால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீமால வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் சில ஸ்பெஷலான இது கூடப்பட்டிருக்கும். அதை நீங்க கேசட்ல தெளிவா போட்டிருப்பாங்க. அதை நீங்க வாசிச்சு அறியணும். அடுத்தது HNDA மாதிரி கோர்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அது தெளிவா சொல்ல வேணும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்றால் A லெவல் பாஸ் பண்ணாத பிள்ளைகள் இதுக்குள்ள வரலாமோ என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. A லெவல் பாஸ் பண்ணாத ஒரு பிள்ளைகளும் உள்ளுக்கு வர இயலாது. ஆனால் இந்த HNDAக்கு இப்படி ஒரு இருக்குது. கொமர்ஸ் ஸ்ட்ரீமால எடுப்பினம். ஆனால் கொமர்ஸ் இல்லாம வேற ஸ்ட்ரீமால இருந்தால், இப்போ ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளைகள் HNDA படிக்க விரும்பினால் அவைக்கண்டு சில கோர்சஸ் சொல்லியிருப்பினான். டெக்னிக் படிச்சு முடிக்கிற சில கோர்சஸ் சொல்லியிருக்கிறான். அந்த கோர்ஸ் அந்த சர்டிபிகேட்டோட வந்தா
அவே HNDA படிக்கலாம். அப்படியான வசதி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சில சர்டிபிகேட் சொல்லியிருப்பேன் HNDAக்கு. அந்த சர்டிபிகேட்டோட வந்தால் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸம்ஷன் கொடுத்து செகண்ட் இயர்ல படிக்க துவங்கலாம். அப்படியான வசதி இருக்கு. மற்றபடி ஏ லெவல் இல்லாமல் எங்கட இன்ஸ்டியூட்டுக்குள்ள நீங்க ஒரு கோர்ஸுமே செய்யலாம். அது அந்த அடிப்படை வழங்கிக் கொள்ளுங்க. ஏ லெவலை தச்சிலா 2 பாடம் தான் பாஸ் என்றால் நீங்க கேட்பீங்க, போன் பண்ணி எல்லாம் தொந்தரவு கொடுப்பீங்க. நான் அங்க NVQ level 4 முடிச்சிருக்கிறேன், ஏ லெவலுக்கு 7 தானே, வரையிலமோ வரையிலாதோ எல்லாம் கேட்பீங்க. அப்படி எல்லாம் இல்ல. ஏ லெவலுக்கு ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அடிப்படையில. அதை மறந்துடாங்க. தச்சிலா 2 பாடம் தான் பாஸ் என்றால் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் திருப்பி ஒருக்கா உங்களுக்கு கஷ்டமான பாடம் திருப்ப ஃபெயில் வர பாடத்தை விட்டு ஈஸியான ஒரு பாடத்தை எடுத்து நீங்கள் அந்த 3S கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டீங்கள் என்றால் நீங்கள் அங்கால ஒரு நல்ல ட்ராக்குக்கு இறங்கிடலாம். சரியா? அது என்ட்ரி குவாலிஃபிகேஷன். இனி இந்த ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுக்கும் இடையிலான முக்கியமான வித்தியாசம் என்னன்னு நீங்கள் சில வேளை உங்களுக்கு அது 2 3 தானா அல்லது அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஸ்டாண்டர்ட்ல வித்தியாசம் இருக்கா அப்படி பிரச்சனை உங்களுக்கு சில நேரம் வரும். 2க்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஃபுல் டைம்ன்றது ஃபுல்லா ஃப்ரீ, பார்ட் டைம்ன்றது நீங்கள் ஒரு காசு, அதுக்கு ஒரு கோர்ஸ் ஃபீ இருக்கு. அது கூட ஒரு கன்செஷன் ரேட் தான். நீங்கள் இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்றபடியால் அப்படி அந்த பெரிய 10 லட்சம் அப்படியெல்லாம் அமௌண்ட் இல்லை. இது ஒரு கன்செஷன் ரேட்டா தான் இருக்கும். உள்ள கோர்ஸ் ஃபீ கூடுனதுன்னு சொன்னா HND IT தான், பார்ட் டைம் HND IT தான் கோர்ஸ் ஃபீ கூட. அது ஒரு செமிஸ்டருக்கு 30,000 போட்டிருப்பாங்க. இப்போ நான் 5 செமிஸ்டர் டேக்குள்ள 1.5 லட்சத்துக்கு முடிஞ்சு அது கோர்ஸ் முழுக்கணும் வழங்க. ஆனால் இதே கோர்ஸ் நீங்க வெளியில செய்யறேன்டா 8 லட்சத்துக்கிட்ட கொண்டு போவாங்க. அதே மாதிரி HNDA என்று சொன்னா 17,000 தான். அப்படி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அந்த பார்ட் டைமுக்கு மட்டும் கோர்ஸ் ஃபீ எடுப்பினோம். ஃபுல் டைம்னா ஃபுல்லா ஃப்ரீ. ஃப்ரீ மட்டும் இல்லை, அதுல வேற பெனிஃபிட்டும் இருக்கு. நான் கீழே சொல்றேன். அது நான் சொல்றேன். இப்போ நான் ஃபுல் டைமுக்கும் பார்ட் டைமும் உள்ள முக்கியமான வித்தியாசம் உண்டு கோர்ஸ் ஃபீ. அடுத்தது நீங்கள் சாட்டர்டே சண்டே படிப்பீங்கள், மற்ற 5 நாளும் நீங்க வேலைக்கு போகலாம். அது ஒரு முக்கியமான நன்மை. இதை தவிர மிச்சம் எல்லாம் ஒன்றுதான். அதாவது ஒரே எக்ஸாம் தான், ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் தான், ஒரே பேப்பரான எக்ஸாம் நீங்கள் சிட் பண்ண போறது. சர்டிபிகேட்டும் ஒரே இது சர்டிபிகேட் தான், அதுல ஒரு மாற்றம் இல்லை. தனியே இந்த சாட்டர்டே சண்டே என்ற மேட்டரும் கோர்ஸ் ஃபீயும் தான் வித்தியாசம். அதை கொஞ்சம் விளங்கி எடுத்தீங்கன்னா சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா HNDA மாதிரி கோர்ஸுக்கு முதல் 2 வருஷமும் சாட்டர்டே சண்டே ஃபுல் டைம் ஆட்கள் மண்டே டு ஃப்ரைடே வந்தாலும் தேர்ட் இயர் 4th இயர் வரும்போது சாட்டர்டே சண்டேக்கு போயிடுவினாங்க. மிச்சம் 5 நாளும் ட்ரைனிங் போயிடும். அப்படி அதால இந்த வித்தியாசம் தான் தனியே, வேற வித்தியாசம் இல்லை. பொதுவா பார்ட் டைம்ன்றது எம்ப்ளாயீஸுக்கு, வேலை செய்யற ஆட்களுக்கு. ஃபுல் டைம்ன்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, முழு நேர ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சில வேளை முழு நேர ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்ட் டைமுக்கு ரிஜிஸ்டர் பண்றது உண்டு. அவ எங்கேயாலும் இப்பதான் ஜாயின் பண்ணினான்னு சொல்லி எங்களுக்கு சர்டிபிகேட்ல தந்தோ இன்னும் எங்களுக்கு தேவை நீங்கள் எங்கேயாலும் வேலை செய்யற மாதிரியான ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட் தான், அதை தந்து நீங்க ஜாயின் பண்றது தான். அடுத்தது அப்ளிகேஷன் நீங்க வரும்போது, நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு 1000 ருபீஸை நீங்க பே பண்ண வேண்டி வரும் பீப்புள்ஸ் பேங்க்ல. அது இந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கசட்ல வழியா போட்டிருக்குது, பார்க்கணும். போட்டு அது மேனுவலா செய்யணும். சிலர் மாறி ஆன்லைன்ல செய்யறீங்க. உங்களோட நேர போய் ஸ்லிப் எடுத்து நிரப்பி கொடுத்து அந்த ஸ்லிப்பின் கார்பன் காப்பியோட வரணும். அந்த கார்பன் காப்பியின் ஸ்கேன் டாக்குமெண்ட் தான் நீங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டியது. அந்த ஒரிஜினல் அந்த ஸ்லிப் வந்து இப்போ உங்களோட கையில இருக்கணும். அதை இப்போ ஆன்லைனை அப்ளை பண்ணிட்டு இன்னும் ஒரு வித்தியாசம் இந்த முறை செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால், முந்தி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ண கையோட உங்களோட இமெயிலுக்கு ஒரு சாஃப்ட் காப்பி ஒன்று வேற உங்களோட அப்ளிகேஷன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ண வரும்போது தான் நீங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தது இவ்வளவு நாள். ஆனா இந்த முறை சொல்லியிருக்குது, நீங்க அப்ளை பண்ண கையோட டவுன்லோட் பண்ணின அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி இந்த ஒரிஜினல் பே ஸ்லிப், அந்த பே பண்ண ஸ்லிப்போட சேர்த்து அட்டாச் பண்ணி ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்பிடணும் க்ளோசிங் டேட்டுக்கு. அது இந்த முறை ஒரு முக்கியமான வித்தியாசம், அதை கவனிச்சு கொள்ளுங்க. மற்றது உங்களுக்கு ஒரு கோர்ஸ்ல பிடிச்சிருக்கும், ஆனா சில நேரம் உங்களுக்கு சீட் இல்லாம போயிடும், அதால அந்த கோர்ஸ் கிடைக்காம போயிடும். அதால
நல்லா ஞாபகம் வச்சிருங்க, 10 கோர்ஸ் வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் கட்டினீங்கள் என்றால் நீங்கள் 10 கோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ப உங்களோட விருப்ப தெரிவு ஓர்டர்ல சரியா, அந்த விருப்பத்தை தெரியும் போது நல்லா ஞாபகம் வச்சிருங்க, உங்களுக்கு பக்கத்து இன்ஸ்டிடியூஷன் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல அந்த கோர்ஸ் இருக்குமா இருந்தால் அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க. தேவையில்லாம இங்க இருந்து கொண்டு கொழும்புக்கு அப்ளை பண்றது இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றது, உடனே அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பிறகு போய் கஷ்டப்படுறீங்க, ஒரே டிராவலிங்லேயே காலத்தை போக. அதால உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற கோர்ஸை அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க, முன்னுரிமை கொடுங்க. ஆனா நீங்க விரும்புற கோர்ஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இன்ஸ்டியூட்ல இல்லைன்னா மட்டும் நீங்கள் வெளி இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, வசதியான ஒரு வெளி இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. எப்படியோ 10 தெரிவு நீங்க செய்யலாம். ஒன்றுக்கு பின் கொண்டா ஓர்டர் முக்கியம். அந்த முதலாவது தெரிவு சரியான முக்கியம். ஏன்னா முதலாவது தெரிவு தான் பெரும்பாலும் உங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் கூடும். அது தப்பிச்சோண்டா ரெண்டாவது தெரிவுக்கு போகுது, அது தப்பினா 3ஆம் தெரிவு போகுது. அப்ப பெரும்பாலும் 1, 2, 3க்கு மேல பெருசா தேவைப்படுறது குறைவு. அதனால அந்த முதல் தெரிவு 2ஆம் தெரிவு 3ஆம் தெரிவு நல்லா யோசிச்சு போடுங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து மற்றது இன்னொரு விஷயம், ஒரு நிறுவனத்துல ஒரு ஏடிஐக்கு நீங்க அப்ளை பண்ணும் போது அந்த ஏடிஐல இருக்கிற எல்லா கோர்ஸையும் அப்ளை பண்ணுங்க. உங்களோட விருப்ப ஒழுங்குல அப்ளை பண்ணுங்க, ஆனா எல்லா கோர்ஸையும் அப்ளை பண்ணுங்க. இப்ப ட்ரிங்கமல்லி ஏடிஐக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அங்க இருக்கிற 3 கோர்ஸ்னா அந்த 3 கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுங்க உங்களோட விருப்ப ஒழுங்குல. அது இந்த பார்ட் டைம் இருந்தா அந்த பார்ட் டைமும் அப்ளை பண்ணுங்க. அது ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்க விடாது. சில நேரம் ஃபுல் டைம் போயின்னா பார்ட் டைம்ல அப்ளை பண்ண விடாது. சரி, அப்ளை பண்ண விடலை என்றால் பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு நீங்கள் பேனையால் என்றாலும் அதுல எழுதி நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒரு கோர்ஸ் இல்லாம போகும்போது மற்ற கோர்ஸை நீங்க எந்த அப்ளை பண்ணாததுக்கு நாங்க கொடுக்கலாம். அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், கவனிச்சு கொள்ளணும். எல்லா கோர்ஸுக்கும் விருப்பங்களை அப்ளை பண்ணி கொடுக்கணும், அது செய்து கொள்ளுங்க. அடுத்தது வந்து செலக்ஷன் வரும்போது சில கோர்ஸ்கள் கசட்ல தெளிவா போட்டிருக்குது, ஒரே ஸ்ட்ரீம்ல இருந்து எடுத்தால் உதாரணமா HND என்றது அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்குரியது, HND என்ஜினியரிங் என்று சொன்னால் அது மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குரியது. அப்படி அந்த ஒரு ஸ்ட்ரீமாலேயே உள்ளுக்கு எடுத்தால் சர்ச் ஸ்கோரை பேஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லாம HND IT ப்ரோக்ராம் எடுத்தீங்க என்றால் அது வந்து ஆர்ட்ஸ் வரலாம், காமர்ஸ் வரலாம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், எல்லாருமே வரலாம். இவைக்கு சர்ச் ஸ்கோர் பார்க்க இயலாது, கம்பேர் பண்ண இயலாது. அதால உள்ளுக்கு ஒரு மார்க்கிங் ஸ்கீம் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு ஓ லெவல்ல மேத்ஸுக்கு A எடுத்தா அவ்வளவு மார்க்ஸ், B எடுத்தா அவ்வளவு மார்க்ஸ், C எடுத்தா அவ்வளவு மார்க்ஸ் அப்படின்னு வரும். ஓ லெவல்ல ICTக்கு நீங்க எடுத்த A லெவல் அந்த ரிசல்ட்ஸுக்குரிய மார்க், A லெவல்ல ஜெனரல் IT ஜெனரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு எடுத்த மார்க்ஸ், A லெவல்ல நீங்கள் ஜெனரல் இங்கிலீஷுக்கு எடுத்த மார்க்ஸ், இப்படி இதுகளை வச்சு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஸ்கீம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீமின் படி மார்க்ஸ் போட்டு மார்க்கிங் ஸ்கீம் ஓட பண்ணி எங்களோட சீட்டுக்கு மேல இருந்தால் அப்ளிகேஷன் இருந்தால் அதுக்கு ஒரு கட் ஆஃப் போட்டு கட் பண்ணி எடுக்கிறது. அப்ப அதால ஒரே ஸ்ட்ரீமால வரைக்க சர்ச் ஸ்கோரும் பல ஸ்ட்ரீமால வந்தா மார்க்கிங் ஸ்கீமும் பாவிக்கிறன்றதை அதில் வச்சுங்க. அடுத்தது உங்களுக்கு எப்பவுமே உங்களோட தொடர்பு கொள்றதுக்கு இமெயில்லாம் பாவிக்கணும். பெரும்பாலும் இமெயில் பாவிக்கிறபடியால் இமெயிலும் டெலிபோன் நம்பரும் முக்கியமா பாவிக்க போறபடியால் உங்களோட இமெயிலோட நெடுகளும் கண்டாக்ட்ல இருக்கணும். அதனூடாகத்தான் உங்களுக்கான லெட்டர்கள் கம்யூனிகேஷன் எல்லாம் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தளமண்ட இந்த அமைப்பு ஆரம்பத்துல வந்த அந்த பிள்ளைகளுக்கு சரியான கஷ்டப்பட்ட அவைக்கு இமெயில் என்றாலும் என்னென்னு தெரியாத காலத்துல அது செய்தவை. ஆனா இன்றைக்கு அநேகமான பிள்ளைகளுக்கு எல்லாம் இமெயில்ன்றது சாதாரணமா வச்சிருக்கணும். அவைகள் வந்து சாதாரணமா எதை டீல் பண்றாலும் இப்ப இமெயில் கூடத்தான் என்றபடியால் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா நினைக்கிறேன். அடுத்தது நீங்கள் இங்க ஜாயின் பண்ணினால் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்று பார்த்தோம் என்றால் மகாபோல இருக்கு இங்க. அது எல்லாருக்கும் வராது. ஆனால் தாய் தகப்பன் வேலை செய்யாம இருந்து நீங்கள் அது அதுக்கும் ஒரு பாயிண்ட் சிஸ்டம் ஒன்று போடுறது. தாய் தகப்பன் வேலை செய்யறத விஷயத்தை வச்சுக்கொண்டு, எத்தனை சகோதரம்ன்றதை வச்சுக்கொண்டு, எவ்வளவு தூரத்துல இருந்து வாரீங்கன்றதை வச்சுக்கொண்டு, உங்களோட குடும்ப வருமானத்தை வச்சுக்கொண்டு, இப்படி கணக்க விஷயத்த உள்வாங்கி பாயிண்ட்ஸ் போட்டு அதுல இருந்தா உங்களுக்கு இந்த மகாபோலாக்கு செலக்ஷன் வரும். அப்ப மகாபோலா இருக்குது. மற்றது சீசன் டிக்கெட் இருக்குது. உங்களுக்கு இந்த சாதாரணமா தூர இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் நீங்க சீசன் டிக்கெட் எடுக்கலாம். அதுக்குரிய 3/2 செலவை இன்ஸ்டியூட் பார்த்துக்கொள்ளும். 3/1 தான் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அப்படி ஒரு வசதி இருக்குது.
இதே மாதிரி நீங்க கோர்ஸ்ன்ற ஒரு பகுதியா இம்ப்ளான் ட்ரைனிங் இருக்குது. முக்கியமான ஒரு நன்மை இது. நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு இடையில ஒரு 6 மாதம் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இம்ப்ளான் ட்ரைனிங் போவீங்க. அந்த இடத்துலயே உங்களுக்கு சில நேரம் நிரந்தர வேலையும் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. உங்களோட திறமைகள், உங்களோட வேலையில இருக்கிற கரிசனைகளை வச்சுக்கொண்டு அவங்க அப்படியான சந்தர்ப்பங்கள் கூட இதுல வரும். இப்படி ஒரு தொகை பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை உள்ள வந்துதான் அனுமதிக்க முடியும். அடுத்தது முக்கியமானது, இந்த ட்ரிங்கமல்லியை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கும் அதே பிரச்சனை சில கோர்ஸுக்கு இருக்கும். அநேகமான இன்ஸ்டியூட்டுகள்ல அந்த பிரச்சனை இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஒரு கோர்ஸுக்கு குறைஞ்சது 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவது இருக்கும். இல்லைன்னு சொன்னா அந்த கோர்ஸை துவக்க விட மாட்டோம். அப்ப திருவண்ணாமலையில சில பார்ட் டைம் ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆனதுக்கெல்லாம் காரணம் வேறு ஒரு தரம் இல்லை, நீங்களே தான். ஏன்னா அந்த கோர்ஸுக்கு HND THM சொல்லி ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அது யாழ்ப்பாணத்திலையுமே பெருசா ரன் பண்ணல, அதுக்கு அப்ளிகேஷன் குறைவு. ஆனால் அந்த கோர்ஸ் எவ்வளவு வேலிட்னு நீங்கள் ஒரு என்னன்னு சொல்றது, நீங்க வேலை தேடி போகும்போது தான் தெரியும் அந்த கோர்ஸை முடிச்சவன் எவ்வளவு உழைக்கிறான்ன்றது. எங்கட ஊர்ல இருக்கிற ஹோட்டல்கள் எல்லாத்துக்கும் வெளியில இருந்தா ஆட்கள் மேனேஜர்ஸா இருக்கு. அப்படி கோர்ஸோட வைன் ஒரு இல்லாம போச்சுட்டா அதை நாங்க மீட்டெடுக்கிற சரியான கஷ்டம். அப்ப மினிமம் 50 பேராவது ஒரு கோர்ஸ்ல இருக்கணும்ன்றது விதி. 50 பேருக்கு உள்ள குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் அவ்வளவு பேரையும் பக்கத்துல இருக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு போக தயாரா இருக்கணும்னு சொல்லி அங்க அசெட் பண்ணிருப்பாங்க. அப்ப உங்களோட பிரதேசத்திலே அந்த கோர்ஸ்களை வச்சிருக்க வேண்டியது உங்களோட கடமை. அடுத்தது ஏஜ் லிமிட் நான் ஏற்கனவே சொன்னான், 23 வயதுக்குள்ள இருக்கணும் ஃபுல் டைம் என்றால். அதுக்கு மேல இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம், இடம் இருந்தால் தரப்படும். ஆனால் ப்ரையாரிட்டி 23 வயதுக்கு உள்ள இருக்கிறவர்கள் தான் கொடுக்கணும். இது ஃபுல் டைம். பார்ட் டைமுக்கு ஏஜ் லிமிட் இல்லை, எந்த ஏஜ்லையும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் 18 இப்போ A level முடிச்ச கையோட இருந்தே ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி அங்க 35 வயது 40 வயதுலையும் ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதுல முக்கியமான நன்மை பார்ட் டைம்ல வேலை செய்து கொண்டு படிக்கலாம். அப்பா அம்மாவை தங்கி இருக்காம வேலை செய்து கொண்டு படிக்கலாம். அது முக்கியமான நன்மை. உண்டு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேன்சலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி, இது அநேகமான பிள்ளைகளுக்கு தெரியாது. தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க என்றால் விளங்கிக் கொள்ளுங்க, கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் இது. அப்ப யாரோ ஒரு பிள்ளைன்ற வாய்ப்பை தட்டி பறிச்சுதான் நீங்கள் இந்த இதுக்குள்ள நுழையிறீங்கன்ற அர்த்தம். அதால நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாதத்தால கேன்சல் பண்ண இருந்தா 5,000 பெனால்டி கட்ட வேண்டி வரும். இப்படி நீங்க வீணடிச்ச ஒவ்வொரு மாதத்துக்கும் 5,000 படி. உதாரணமா 3 மாதத்துல நீங்க கேன்சல் பண்ணினா 15,000 கட்ட வேண்டி வரும். ஆனால் அந்த முதல் 60 நாளுக்குள்ள கேன்சல் பண்றதுக்கு பேமெண்ட் இல்லை. முதல் 60 நாளுக்குள்ள 2 மாதத்துக்குள்ள கேன்சல் பண்றதுக்கு பேமெண்ட் இல்லைன்னா அந்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு விளங்கும், நீங்க தொடர்ந்து செய்ய போறீங்களா இல்லையா எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளுவீங்க. அதனால அந்த 2 மாதம் உங்களுக்கு தரப்படுது கோர்ஸை பற்றி அறிகிறதுக்காக. அந்த 2 மாதத்துக்கு பிறகு நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்களா இருந்தால் ஒவ்வொரு மாதத்துக்கும் 5,000 படி நீங்க கணக்கு பார்த்து பே பண்ண வேண்டி வரும். ஆனால் 30,000 தான் மேக்சிமம். அதுக்கு மேல நீங்கள் கடைசி இப்ப 3rd இயர் போய்க்குள்ள கேன்சல் பண்ணினால் இத்தனை மாதத்துக்கு கணக்கெடுக்க லட்சக்கணக்கில் அட்ட வேண்டி வந்துடும். அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. மேக்சிமம் 30,000 கட்ட வேண்டி வரும். நீங்க கோர்ஸை இடையில விட்டுட்டு போற நிலைமை வந்தால் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் அவ கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணும் போதே 10,000 அடிஷனலா கட்ட வேண்டி வரும். இந்த 10,000 கோர்ஸ் முடியும் போது ரீஃபண்ட் பண்ணப்படும். கோர்ஸ் முடியாம இடையில போனால் அந்த 10,000 ரீஃபண்ட் பண்ணப்படாது. அதுதான் அவைக்குரிய பெனால்ட்டியா இருக்கு. அப்ப கவர்மெண்ட் ஃபண்டை யூஸ் பண்ணும்போது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பெனால்ட்டி இது. நீங்கள் ஒழுங்கா ரெஜிஸ்டர் பண்ணி படிச்சு முடிக்க போறீங்கன்னு சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு இதெல்லாம் பெரிய ரூலே இல்லை. இடையில விட்டு போறாக்களுக்கு தான் இது ஒரு ரூல். அதை கவனிச்சு கொள்ளணும். அடுத்தது அட்மிஷன் டு அடுத்த பிரச்சனை, சில நேரங்கள்ல நீங்கள் இங்க ரெஜிஸ்டர் பண்ணினா யூனிவர்சிட்டிகளுக்கு போகலாமா, சில பல யூனிவர்சிட்டி வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் ஜாயின் பண்ண வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்காதா, அப்படி பிரச்சனை எல்லாம் நீங்க யோசிக்க சான்ஸ் இருக்குது. தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. 3 வருஷம் அல்லது அதுக்கு மேற்பட்ட கோர்ஸ்களை ரெஜிஸ்டர் பண்ணும் போது அது மட்டும்தான் நாங்கள் UGCக்கு அறிவிக்கிறது.
3 வருஷத்துக்கு உட்பட்ட கோர்ஸுகள் 2 வருஷ கோர்ஸுகள் 2.5 வருஷ கோர்ஸுகள் எல்லாம் நாங்கள் எங்களோட லிஸ்ட் யூஜிசிக்கு போகாது. இந்த 3 வருஷ கோர்ஸ் 3 வருஷம் அதுக்கு மேற்பட்ட கோர்ஸ் கூட எப்ப நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்னால் இந்த 2 மாதம் எல்லாம் கடந்து இந்த 60 நாளைக்குள்ள நீங்க கேன்சல் பண்ணலாம்னு சொல்றோம் தானே, அந்த காலம் எல்லாம் கடந்து அங்காலே ஒரு தேதியில வச்சுதான் நாங்கள் நம்புவோம். அதால உங்களுக்கு தைக்கலாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல ஏதாவது கோர்ஸ் வர மாதிரி இருந்தா கூட நீங்கள் துணிஞ்சு நீங்கள் இதுக்கு கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். முதல் 2 மாதம் கோர்ஸுக்கு வரலாம், படிக்கலாம். படிச்சு கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கோர்ஸுக்கு வர மாதிரியான ஒரு ஃபீலிங் வர மாதிரி இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம் யூனிவர்சிட்டி என்று. ஆனா காலேஜ் எஜுகேஷன் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்களுக்கு நீங்கள் கேன்சல் வளமையா நீங்க படிச்சு கொண்டு கேட்கல சில நேரம் வந்து சில இதை விட அது பெட்டர்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட் விருப்பம் என்ன இதுல நான் கம்பேர் பண்ண இல்லாது என்னன்னு சொன்னா வேற விட்ட விருப்பம். காலேஜ் எஜுகேஷனுக்கு போனீங்க என்றால் டீச்சிங் அப்பாயின்மெண்ட்ன்றது கொஞ்சம் ஷுவர் மாதிரி. ஆனால் டீச்சிங் அப்பாயின்மெண்ட் சில பிள்ளைகளுக்கு டீச்சிங்ன்றது பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும். எங்கட இதுக்குள்ளால போகும்போது நேஷனல் டிப்ளமா நீங்க முடிச்சு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல நீங்க போகும்போது அது டீச்சிங் சில நேரம் HNDE மாதிரியான கோர்சஸ் டீச்சிங் உள்வாங்குறாங்க. சில கோர்ஸ்கள் வந்து அக்கௌண்டன்ட் ஆகிறாங்க, சிலர் இன்ஜினியர் ஆகிறாங்க, இப்படி போய்கொண்டு. அப்ப அது அவரவற்ற பெர்செப்ஷன். நீங்க மற்ற கோர்ஸ் மற்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு ஜாயின் பண்ணிக்க இங்க வளமையை போல பெனால்ட்டியை கட்டி கேன்சல் பண்ணி போட்டு நீங்க போகலாம். யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை நாங்கள் 3 வருஷம் அல்லது அதுக்கு மேற்பட்ட கோர்ஸ்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண பிள்ளைகள லிஸ்ட்டை நாங்கள் 2 மாதம் கடந்து 3ஆம் சில நேரம் 4ஆம் மாதங்கள்ல தான் அங்கே அனுப்புவோம். அப்படி நாங்கள் அந்த லிஸ்டை அனுப்பினால் அவர் ஏற்கனவே ஹையர் ஸ்டடி செய்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை அவங்க எடுத்துக்கொண்டு அவங்களோட ப்ராசஸை அவங்க செய்வாங்க. அப்ப அதை மனதில் வச்சிருந்தீங்கன்னா சரி, பயப்பட தேவையில்லை. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு பயப்பட தேவையில்லை. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு பிறகு முதல் 60 நாளைக்குள்ள நீங்க பெனால்டி இல்லாம கேன்சல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். மற்றது யூஜிசிக்கு அதுக்கிடையில நாங்கள் ஒன்றும் அறிவிக்க போறதில்லைன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப அதை மனதில் வச்சுக்கொண்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்ற இங்கத்தை பதிவு மற்ற இன்ஸ்டியூட்ல பாதிக்காது, மற்ற இன்ஸ்டியூட்ல அட்மிஷனால பாதிக்காது. அடுத்தது பார்ட் டைமை பொறுத்தவரை ஒரு இஷ்யூவும் இல்லை. பார்ட் டைமை பொறுத்தவரை நாங்கள் நாங்கள் அந்த லிஸ்ட்டும் அனுப்புறதும் இல்லை, லீவிங் சர்டிஃபிகேட்டும் வேண்டதும் இல்லை. நாங்கள் ஜாப் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கொண்டு தான் உங்களை உள்ள கிடக்கிறது. நீங்கள் வேலை செய்ய மிச்சம் 5 நாளும் படிக்கிறீங்களா, என்ன படிச்சு கொண்டு வேலை செய்யறீங்களா என்றெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்றதில்லை. எங்களுக்கு தேவை ஒரு ஜாப் சர்டிஃபிகேட் நீங்க எங்களுக்கு தந்திருக்கோம். ஒன்றை போனரா கூட இருக்கலாம், நீங்க வந்து நீங்கள சுயமா வேலை செய்யற ஆளா கூட இருக்கலாம், அல்லது எங்கேயாலும் இப்போ தரமா அக்கௌண்டன்சி பார்ட் டைம் செய்ய போறீங்க என்றால் எங்கேயாவது அக்கௌண்ட்ஸ் கிளாக்கா நீங்க வேலை செய்ய கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சா. அடுத்தது இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை நீங்க அறியணும் என்றால் கேசட் நோட்டிபிகேஷன் தான் சரியான இடம். நீங்கள் வேற இடங்களை விட கேசட் நோட்டிபிகேஷனை தான் நீங்க முக்கியமா பாருங்க. இதுல நான் இந்த ஷேர் பண்ணினா இதுல நான் இந்த கேசட் நோட்டிபிகேஷன் இதுல சும்மா போட்டிருக்கேன். நீங்க இது உள்ள ஒவ்வொன்றையும் நான் பாய்ச்சி கொண்டிருக்கலாது, சொல்ல வேண்டிய அநேகமான விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். அதுல ஃபுல் டீட்டெயில் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், எங்கெங்க இன்ஸ்டியூட் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஃபோன் நம்பர் என்ன, விளங்குதா, கோர்ஸ் ஃபீல் என்ன, எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு விஷயமா நான் வாசிச்சு கொண்டிருக்கிறதில்ல, நீங்களே பார்த்து கொள்ளலாம். இது பார்ட் டைமுக்கு தான் கோர்ஸ் ஃபீயா, மற்றவர்களுக்கு கோர்ஸ் ஃபீ இல்லை, பார்ட் டைமுக்கு மட்டும். அப்ப இப்ப நாங்கள் ஓரளவுக்கு இன்ஸ்டியூட் வந்தால், மற்றது இப்ப இன்ஸ்டியூட் வந்தால் இப்ப கீழே ஒரு குளத்துல இருக்குன்னு பாருங்க, ஸ்கிரீன் பார்க்கக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் பேட்டிக்கலோ, கொலம்பு, டெய்வல, கோல், கம்பகா, இப்ப ஜப்னா ஐடி என்று வந்தீங்க என்றால் இங்க HNDE என்ஜினியரிங் சிவில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது என்ஜினியரிங்ல, குவான்டிட்டி சர்வேயிங் இருக்குது, HNDA அக்கௌண்டன்சி ஃபுல் டைம் இருக்குது, பார்ட் டைம் இருக்குது, HND இன் இங்கிலீஷ் ஃபுல் டைம் இருக்குது, பார்ட் டைம் இருக்குது, HND IT ஃபுல் டைம் இருக்குது, பார்ட் டைம் இருக்குது, HNDM ஃபுல் டைம் இருக்குது. இதை தவிர இப்ப இந்த முறை HND PM சொல்லி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட் டைம் துவங்கப்பட்டிருக்குது. மேனேஜ்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்கள் படிக்கிற மாதிரி.
அதே மாதிரி ட்ரிங்கமல்லிக்கு வந்தீங்கன்னா ட்ரிங்கமல்லியில ஹெச்என்டிஏ ஃபுல் டைம் இருக்குது, ஹெச்என்டி இன் இங்கிலீஷ் ஃபுல் டைம் இருக்குது, ஐடி ஃபுல் டைம் இருக்குது, ஹெச்என்டிஏ பார்ட் டைம் இருக்குது, ஹெச்என்டி இன் இங்கிலீஷ் பார்ட் டைம் இருக்குது, ஐடி பார்ட் டைம் இருக்குது. கால் பண்ணி இருக்குது. ஆனால் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு காணாம போச்சுன்னு சொன்னால் அந்த கோர்ஸ் துவக்க மாட்டாங்க. இப்ப நான் அறிய அங்க இப்ப ஐடி பார்ட் டைம் இயங்குறது இல்லை, அதே மாதிரி ஹெச்என்டிஏ பார்ட் டைமுக்கும் ரிஸ்க் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப இந்த அப்படி பிரச்சனை இருக்குது. உங்களோட கோர்ஸை வச்சிருக்க வேண்டியது நீங்கள் தான். அந்த ட்ரிங்கமல்லியில ஒரு கோர்ஸ் இல்லாம போச்சுன்னு சொன்னா அந்த ட்ரிங்கமல்லி ஏரியால இருக்கிற அவ்வளவு பிள்ளைகளுக்கும் பெரிய பாதிப்பை கொடுக்கும் அது. அதால அந்த 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 இன்ஸ்டியூட்டை பலமா வச்சிருக்க வேண்டியது உங்களோட கடமை. மற்றபடி இதுல வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் நீங்க என்னட்ட கேட்டால் நான் இப்ப சொல்லலாம். என்றால் இது தொடர்பா எனக்கு ஒரு டவுட்டும் இருக்காது. நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்ல முடியும். நன்றி சார். இவ்வளவு விளக்கமா இவ்வளவு விஷயத்தையும் சொன்னது நன்றி சார். நாங்கள் அடுத்ததுதான் இதுல இன்றைக்கு உங்களோட இன்னொரு இணைக்கு இருக்கிறார் எங்கள்கிட்ட உதயரஞ்சன் தான். ஹெச்என்டிஏ முடிச்சு இன்னைக்கு ஒரு சீஃப் அக்கௌண்டனா திருவண்ணாமலையில ஒர்க் பண்ணி கொண்டிருக்காரு. அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்பர். குறிப்பா இந்த ஏடிஐ என்ற ஊடாக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலையில பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் கண்ட ஒரு அனுபவ பயிர்வோட்டையும் நம்மளோட செய்து க்ளோசிங் டேட் 14 வார க்ளோசிங் டேட்டையும் கவனித்துக் கொள்ளணும். 14ஆம் தேதி ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஜூலை மாதம் 25ஆம் ஆண்டு. அதுக்கிடையில அப்ளிகேஷனை முடிச்சிடணும். தேங்க்யூ. உதயரஞ்சன் ஓகே ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜெஃப்னா ஏடியோட டைரக்டர் பிரதீபன் சார் மற்றும் தளம் கயன் பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏடிஏ எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். நான் நினைக்கிறேன் நான் ஒரு 15 நிமிஷம் தாமதமாக தான் தொடங்கி நான் அப்புறம் வரக்கூடியதாக இருந்தது. அதில் யாழ்ப்பாண பணிப்பாளர் வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான விடயங்களை கவர் பண்ணி சொல்லப்பட்டிருக்குது ஏடிஏ சம்பந்தமாக. ஸோ அது சம்பந்தமாக மேற்கொண்டு நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நான் 1999ஆம் ஆண்டுல திருவண்ணாமலை ஏடிஐல வந்து உள்வாங்கப்பட்ட ஒரு ஆள் ஃபுல் டைம் பேட்சில். எங்கட பேட்சில் தான் முதலாக வந்து ஆங்கில மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து தொடங்கப்பட்டது. அதில் வந்து செகண்ட் தேர்ட் இயருக்கு பிறகு இங்கிலீஷ் தொடங்கி சரியாக வந்து அந்த டைமில் ஒரு ஸ்ட்ரைக்கல் ஒப்பியான ஒரு பிரச்சனையுமே இருக்கையில் 99ல் தொடங்கி சரியா 2002 டிசம்பர்லேயே நாங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டோம். 2004ஆம் ஆண்டுல சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியா இருந்த காலத்திலேயே பட்டதாரி பயிலுநராக உள்வாங்கப்பட்டு கட்டங்கட்டமாக வந்து நிரந்தர நியமனம் பெற்றிருந்தாங்க. எங்கட பேட்சை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட முடிக்கல நாங்கள் தொடங்கிக்குள்ள 48 பேர் இருந்திருந்தா கூட ஒரு 20 பேர் அளவுல தான் ஃபைனல் இயர்ல முடிக்கக்கூடியதா இருந்தது. அந்த காலத்தில் இருந்த சூழல் நாட்டின் பிரச்சனை எல்லாம் இருந்தது. நிறைய மாணவர்கள் வந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் பல இடங்கள்ல இருந்து வந்திருந்தவர்கள். ஸோ இன்றைய பொறுத்தவரையில நிறைய மாணவர்கள் வந்து திருவோணமலை இருக்கிறது. இது சம்பந்தமான விழிப்புணர்வு தாராளமாக இருக்குதுன்னு நம்புகிறோம். இருந்தாலும் ஒப்பற்று ரீதியில பார்க்கல திருவோணமலையில இருக்கிற ஹோசஸ் டீட்டெயில் வந்து பார்க்கல 3 ஹோஸ் தான் இருக்குது ஃபுல் டைம் பார்ட் டைம்ல. ஸோ நிறைய வளமுள்ள திருவோணமலையில வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து குறைவா இருக்கிறது வருத்தமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து இதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஹெச்என்டியை முடிச்சா பிறகு என்னென்ன செய்யலாம்ன்றதுல சந்தேகங்கள் இருக்குது. பட் தொடங்குறதுக்கு முன்னுக்கு அது சந்தேகப்படணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ திருவோணமலையிலேயே வந்து எத்தனையோ வருட வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் பாஸ் அவுட் பண்ணி 23 வருஷம் ஆகிட்டுது. இதில் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்ற வயசை விட எங்களோட காலம் கூட பாஸ் அவுட் பண்ணி. ஸோ திருவோணமலை ஏடிஏ பொறுத்தவரை நான் மட்டுமே சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 10 அக்கௌண்டன்ஸாவது பாஸ் பண்ணப்பட்டிருக்கணும் திருவோணமலை ஏடிஏல ஹெச்என்டிஏ முடிச்சாக்கள். நான் 2008ஆம் ஆண்டுல பாஸ் அவுட் பண்ணான். என்னோட சேர்ந்து பாஸ் அவுட் பண்ணாக்கள்லையும் குறைஞ்ச ஒரு 4 பேர் இருக்குது எங்களோட வச்சிலே 2008ல் பாஸ் பண்ணாக்கள் எங்களோட சமகால பகுதியில ஏடிஏல ஹெச்என்டிஏ செய்தாக்கள். இப்போ நான் இன்றைக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறேன், எம்பிஏ முடிச்சிருக்கிறேன் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில. ஸோ ஹெச்என்டிஏ வந்து போதுமானது நாங்கள் மாஸ்டர் டிகிரி செய்யறதுக்கு. சார் சொன்னது போல கட்டாயம் ஏ லெவல் இல்லாமல் ஒன்றும் செய்யலாது. ஏனெண்டா ஏ லெவல் அடிப்படையில தான் மாஸ்டர் டிகிரியில் கூட சில விஷயங்கள் இருக்கும். எங்களோட பேசிக்கான கோஸ்டிங்லேருந்து அக்கௌண்டிங்லேருந்து எல்லாமே வந்து ஏ லெவலில் பேஸ் பண்ணினது தான் கட்டாயம்
A-லெவலோட செய்கிறால் தான் கட்டாயம் HND-லையும் வந்து ஷைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ மிகவும் பயனுள்ள ஒரு கோர்ஸ் வந்து நான் இன்றைக்கு 17 இயர்ஸ் பாஸ் பண்ணி கிளாஸ் 1 அக்கௌண்டனாக இருக்கிறேன். மாகாண சபை மட்டுமில்லை, கொழும்புல கேபினட் மினிஸ்ட்ரியில், அது மட்டும் இல்லாமல் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் நான் இருந்திருக்கிறேன். டைரக்டர் ஃபைனான்ஸாக ஓனியா கச்சேரியில் சீஃப் அக்கௌண்டாக இருந்திருக்கேன். பல்வேறுபட்ட ஏரியாக்களில் வந்து HND-யை முடிச்சாக்கள் வந்து எங்களோட துறையில் கூட கூடுதலாக வந்து வெளியிடுறதுக்குரிய வாய்ப்பு கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஹவுசிங் அத்தாரிட்டியில் ஜெனரல் மேனேஜராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் பேரலாக. ஸோ HND-என்றது இந்த வகையும் தடங்கள் இல்லை. ஏற்கனவே தெரியும், நான் நினைக்கிறேன் 90-46 கெசட்டின் மூலம் HND வந்து பிகாமுக்கு சமன் என்று சொல்லப்பட்டது. ஸோ அதால் இது டிகிரியா இல்லையா என்ற சந்தேகம் ஒருத்தருக்கும் தேவையில்லை. அது ஏற்கனவே கிளியர் பண்ணப்பட்டு உங்களுக்கு போதுமான அவேர்னஸ் தரக்கூடியதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நீண்ட நேரம் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நம்புகிறேன். நிறைய பட்டதாரிகள், அதாவது அபிவிருத்தி உத்தியோகத்தராக வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் மட்டும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய வாய்ப்புகள் இலங்கையில் இருக்குது. குறிப்பாக நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை உச்சகட்டமாக பயன்படுத்தி கொள்ளணும். ட்ரைனிங் என்ற வகையில் நாங்கள் பல பேருக்கு வந்து HND-ன்னு சொன்னால் நாங்கள் எந்த கேள்வியும் இல்லாமல் ஆஃபீஸுகளில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். நாங்கள் இந்த அலுவலகத்தில் இல்லாட்டி கூட வேறு அலுவலகங்களுக்கும் நாங்கள் சேர்த்து விடுவோம். திருவண்ணாமலை பொறுத்தவரை கிழக்கு மாநிலத்தின் அனைத்து தலைமை காரியாலயங்களும் திருவண்ணாமலையில் இருக்கிறதால அமைச்சுகள்லேருந்து ஆளுநர் செயலகம் வரைக்கும் திருவண்ணாமலையில் இருக்கிறபடியே அதிகப்படியான வாய்ப்பு மாணவர்களுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கொள்றீரோ, எதிர்காலத்தில் வேலை கிடைச்சா அதை தக்க வச்சு கொள்றதுக்கோ பூரண சந்தர்ப்பம் இங்கேயே கிடைக்கும். ஸோ அந்த வகையில் கட்டாயமாக வந்து இதில் பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சார் சொன்னது போல ஒரு ப்ரைவேட் கோர்ஸ் ஒன்று போனோம்னு சொன்னால், ஒரு டிகிரி ப்ரோக்ராம் ஓலோட தொடங்குறேன்னு சொன்னால் மினிமம் 6 lakhs. ஆனால் ஸோ HND-யை முடிக்கிறதுக்கு அப்படி இல்லை, நாங்கள் எல்லாம் ஃப்ரீயாக தான் வந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த மகாபுலன்ற விஷயம் எங்களோட பெட்சில் 2 பேருக்கு அந்த டைமில் மார்க்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தவங்க, அதில் டாப் 10 மார்க்ஸ் எடுத்தாக்களோட மிச்ச குவாலிஃபிகேஷன் இருந்தாக்கள் எங்களோட பெட்சிலேயே தொடங்கினது 2 பேருக்கு. அவ்வளோ பேர் 40 பேரில் 2 பேருக்கு. இதுக்குள்ள 2-3 பேர் சார் லெக்சர் பண்ணி கொண்டு கேட்கல 2-3 டவுட் கேட்ட மாதிரி கிடந்தது. தயவுசெய்து அந்த கெசட் ஒருக்கா பாருங்கோ, எங்கெங்க அந்த பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லியும். சில ஒரு ஆள் கேட்டிருந்தது 2002ஆம் ஆண்டு பிறந்த ஆள் வந்து அப்ளை பண்ணலாமாண்டு. ஸோ 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், மற்ற ஆக்களும் அப்ளை பண்ணலாம். வேகன்சி இருந்ததுன்னா தருவடம். திருவண்ணாமலை பொறுத்தவரையில் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரமல்ல, பார்ட் டைம் ஆக்களுக்கு மகாபுல இருக்கான்னு கேட்டிருந்தது. நான் நினைக்கிறேன் பார்ட் டைமுக்கு இல்லையென்று சார் வேணும்னா கிளியர் பண்ணுவார். ஓகே, நன்றி. நான் நீண்ட நேரம் எடுக்க இல்லை. ஸோ நிச்சயமாக வந்து திருவண்ணாமலை ATA-யால போனாக்களே மோர் தேன் 10 அக்கௌண்டன்ட்ஸ் இருக்கிறோம் நாங்கள் இப்போ ப்ராக்டிஸில். ஸோ வேறு மேலதிகமாக தேவைன்னு சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. நன்றி அண்ணா. உண்மையிலேயே இதில் உதயரஞ்சனாவை முக்கியமாக அந்த அனுபவத்தில் நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம், ATA கூட அந்த HND-என்றது கூட எந்த அளவு உயர்ந்த மட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் போகலாம்ன்றது. பலர் நினைக்கிறது இதுக்கெல்லாம் போயிட்டு நான் HND-யை முடிச்சுட்டு இருக்கணும் அப்படி இல்லை. திருவண்ணாமலையில் நாங்கள் பேர் சொல்லி குறிப்பிடக்கூடிய ஈவன் PhD முடிச்சாக்கள் கூட HND-யே தங்களை ஆரம்பமாக கொண்டார்கள் இருக்கணும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. ஓகே, நாங்கள் இனி கேள்வி பதிலுக்கு போகலாம்னு நம்புகிறேன். உங்களோட கேள்விகள் இருந்தால் நீங்கள் மைக் ஆன் பண்ணி கேட்கலாம், அல்லது சாட் பாக்ஸ்லையும் போடலாம். இதுல ஒரு ஆள் கேட்ட ஒரு கேள்வி பெண்டிங் இருக்குது. பார்ட் டைம்ல மகாபுலம் கிடைக்குமாட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ட் டைம் கிடைக்காது. பார்ட் டைம் வந்து நீங்கள் ஒர்க் பண்றீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். நீங்க ஒர்க் பண்றீங்கன்றதை வச்சுக்கொண்டு தான் உங்களுடைய ஜாப் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் உள்ள கிடைக்கிறது. பார்ட் டைமுக்கு மகாபுலம் கிடைக்காது. ஓகே, ATA இந்த இடங்களில் இருக்கு. அது நீங்க அந்த கெசட்ல பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்குது, நீங்க அதுல விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். வேற கேள்விகள் இருக்கா? வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த அதாவது ஒரு யூஜிசி வந்து கன்சிடர் பண்றது வந்து 3+ years இருந்தா தான் கன்சிடர் பண்றதா? இப்போ வந்து சேம் ATA-ல சம் கோர்சஸ் வந்து 3+ years லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங், அக்கௌண்டிங் சம்பந்தமான கோர்சஸ் சேம் ATA அல்லது இன்னொரு ATA-ல வந்து நம்ம வந்து என்ன செஞ்சு கொண்டு படிச்சு கொண்டு இன்னொரு கோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் IT போன்ற ஏனைய கோர்சஸ் அப்படி செய்யலாது. ஒரு கோர்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ண. ப்ரீ எஜுகேஷன்ல செய்றீங்க, ஒரு கோர்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ். அடுத்த இன்னொரு விஷயம் வந்து கவர்மெண்ட் சம்பந்தமாக இது வந்து கிட்டத்தட்ட 2 yearsக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல கூட பேசப்பட்டுச்சு. இது வந்து டிகிரி ப்ரோக்ராமா வந்து
இதுன்றதா ரீசெண்டாக கூட ஃபார்ம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கூட வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா டிகிரி லெவலுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்து. ஆனால் அதுக்கு பிறகு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சம்பந்தம் எந்த ஒரு போராட்டம் நடத்தினாலும் அதுக்கான முயற்சி தொடர்ந்துமே நடந்து கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னா இதுல இப்படித்தான் எங்களுக்கு எங்களோட இன்ஸ்டிடியூட்டின் அந்த தொடக்கப்பட்டது நோக்கம் ஒன்று இருக்குத்தானே, அங்க இருந்தே இதை மாத்த வேணும். அப்ப அதுல அந்த ப்ரோசஸ் போய்கொண்டுதான் இருக்குது. டாப் அப் பண்றது டிகிரி எங்களோட நேஷனல் டிப்ளமாவை இன்னொரு வருஷத்துல டாப் அப் பண்ணி டிகிரியா கொடுக்குற இந்த ப்ரோசஸ் அது தொடர்ந்து நடந்துதான் இருக்குது. ஆனா இன்னும் அதுக்கான அப்ரூவல்கள் வேற இல்லை. சரினா உதாரணமாக நான் சொல்கிறேன் சார். உதாரணமாக நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸில் நம்ம QSங்கிற கோர்ஸை பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மினிஸ்ட்ரிக்கில் வெக்கேஷன் மினிஸ்ட்ரிக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து 1.5 இயர்ஸில் வந்து QS சேம் இது கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஸ்லேட்டில் வந்து ஐ திங்க் 2.5 இயர்ஸ் போனேன்னா 2 or 3 இயர்ஸ் போது டியூரேஷன்ல கொஞ்சம் விலக்குது அப்படின்னு சொன்னா சேம் HND குவாலிஃபிகேஷன், அதாவது வந்து மினிஸ்ட்ரி மூலமாக வந்து ப்ரெஷர் பண்ற வீதம் ஸ்டேட்டுக்கு குறைவான மாதிரி ஒரு நிலப்பாடு இருக்கிறது சம்பந்தமான நிலப்பாடு இல்ல. என்ன பிரச்சனை சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் டைரக்டர் ஆஃப் ATH ஜப்னாண்டா என்னுடைய பெர்வியூ வந்து இந்த இதுல அந்த அந்த இன்ஸ்டிடியூட் லெவல்ல இருக்கும். அப்ப நாங்கள் போய் ஒவ்வொரு மாதமும் சிண்டிகேட்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும். புலம்புல ஹெட் ஆஃபீஸ்ல நடக்கும். அந்த இடத்துல எல்லா டைரக்டர்ஸும் அதோட டிஜி ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கிற DDG அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு மாதம் இருக்கும். அந்த மீட்டிங்ல தான் பொதுவாகவே அன்னண்டாடு பிரச்சனை இருந்து பாலிசி பிரச்சனை வரைக்கும், பாலிசி மேக்கிங் பிரச்சனை வரைக்குமே அனலைஸ் பண்ற இடம். அந்த இடத்துல ஒவ்வொரு மீட்டிங்லையும் அநேகமான ஒவ்வொரு மீட்டிங்லையும் ரைஸ் பண்ணப்படுற ஒரு பிரச்சனை இந்த ஏனென்றால் இந்த இன்ஸ்டிடியூட்டின் கெப்பாசிட்டியை எடுத்துக்கொண்டீங்கன்றால் அதில் இருக்கிற அதாவது பிசிக்கல் ரிசோர்ஸா இருக்கட்டும், ஹியூமன் ரிசோர்ஸா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸின் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், இதோட பார்க்கும்போது இலங்கையில ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் நாங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி எங்கட ஸ்லீயட்டன் இந்த செட்டப் அவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதால டிகிரி அவார்ட் பண்றதுக்கான முழு தகுதி நிலையும் அதுக்கு இருக்குது. ஏன்னா இங்க வார ஸ்டூடெண்ட்ஸும் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு தகுதி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்க படிப்பிக்கிற லெக்சரர்ஸையும் என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட டிசிப்ளின்ல செகண்ட் அப்பர் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும்ன்ற அந்த கேட்டகரிலாம் எடுக்கிறாங்க. அப்ப லெக்சரர்ஸும் வந்து யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸுக்கு ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷனா உள்வாங்கப்படணும். ரெண்டாம் முறையில இது டாப் அப் பண்ணி கொடுக்கறதுக்கான அப்ப அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அரசியல் சமூக இப்படியான பல சூழல்கள் சேர்ந்து வரும்போது அவருக்கா கிளிக் ஆகும். அது வரைக்கும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறதான் எங்கட சைட்ல நாங்க செய்யக்கூடியது. நன்றி. அடுத்த கேள்வி ஒன்று வந்து சார், யுனில படிச்சு ATAல பார்ட் டைமா ஸ்டடி பண்ணிடுமா? இப்ப இப்படித்தானே எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்ட் டைமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும் போது அவர் வந்து எங்கேயாலும் வேலை செய்கிறாரோன்றதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சர்டிபிகேட் வேண்டி வைக்கிறோம். மற்றபடி இந்த மிச்ச 5 நாளும் வந்து அவையல் வேலைக்கு போகணுமா இல்லையா இதெல்லாம் மானிட்டர் பண்றது எங்களோட வேலையா இருக்காது. அப்ப அவர் யூனிவர்சிட்டியில படிக்கிறார், சில நேரம் எக்ஸ்டர்னலா படிப்பார், சில இன்டர்னலா படிப்பார். இது இப்படி அவையே நாங்க மானிட்டர் பண்றது இல்லை. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு லீகலா ப்ரூவ் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி பேமெண்ட் செய்து ரெஜிஸ்டர் பண்ணி படிக்க வேண்டியா, அவ்வளவுதான் எங்களோட சைட். மற்ற அவைன்ற சைட்டை அவ பார்த்துக்கொள்வோம். இந்த இதுகளை கொண்டு சப்மிட் பண்றதுக்கான இதுகளை அவை தான் பார்க்கணும். யூனிவர்சிட்டியில படிக்கிறோம்னு சொல்லி நாங்க அங்க படிக்கிறோம்னு சொல்லி அதை காட்டி நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகே சார், இந்த செலக்ஷன் டெஸ்ட் என்ன மாதிரி இருக்கு? செலக்ஷன் டெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டேனே. செலக்ஷன் டெஸ்ட்னு ஒன்று இல்லை. ஏனென்றால் ஒரே ஸ்ட்ரீமால வந்தால் HNDA என்றால் அக்கௌண்டன்சி ஸ்ட்ரீமால வரையினம், இன்ஜினியரிங் சொன்னா மேத்ஸ் ஸ்ட்ரீமால வரையினம், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சொன்னா பயோ ஸ்ட்ரீமால போயினோம். அப்படியே ஒரே ஸ்ட்ரீம் சொன்னா செட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. பல ஸ்ட்ரீமால ஒரு கோர்ஸுக்கு வருவீங்கன்னு சொன்னால் இங்க இன்டர்னலா எங்களுக்கு ஒரு மார்க்கிங் ஸ்கீம் ஒன்று இருக்குது. அந்த மார்க்கிங் ஸ்கீமின் படி உங்களோட O level A levelல குறிப்பிட்ட பாடங்களுக்கு எடுத்த கிரேட்டை வச்சுக்கொண்டு மார்க்ஸ் போட்டு அதன்படிதான் நாங்கள் கிரேட் பண்றது.
ஏ லெவல்ல ஐசிடி எடுத்திருந்தா அவங்களுக்கு ஹெச்என்டி ஐடி படிக்கிறதுக்கு முன்னுரிமை இருக்கு. ஏ லெவல்ல ஐடி என்ற சப்ஜெக்ட் ஏ லெவல் கட்டாயம் அது அந்த மார்க்கிங் ஸ்கீம்ல ஏ லெவல் ஐசிடி எடுத்தால் அதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் அந்த மார்க்கிங் ஸ்கீம்ல ஐடி எடுக்க, அதாவது வந்து அந்த கோர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குவாலிபிகேஷன்களுக்கு போட்டு மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. அதுல ஹெச்என்டி ஐடியை பொறுத்தவரை ஓ லெவல் ஐசிடி எடுத்திருந்தா அதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு, ஏ லெவல் ஐசிடி எடுத்திருந்தா அதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. அந்த வசதிகள் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் ஹெச்என்டி இங்கிலீஷ் போறான்னு சொன்னா ஓ லெவல்ல நீங்கள் எடுத்த இங்கிலீஷ் உதாரணமா சியை விட பி எடுத்தால் அல்லது ஏ எடுத்தால் அதுக்கு கூட மார்க்ஸ் விடும். அதே மாதிரி ஏ லெவல்ல ஜெனரல் இங்கிலீஷ்ல எடுக்கிற கிரேடுக்கு மார்க்ஸ் விடும். அப்படி அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தேவையான அந்த மொடியூல்ஸுக்கும் மார்க்ஸ் விடும். ஓகே, இதுல இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன். என்னென்ன சொன்னா இப்ப ஹெச்என்டி அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்ல செய்யறது நல்லமா இல்ல ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல செய்யறது டிப்ளமாக்கு போறது நல்லமா? என்ன அதைத்தானே சொன்னேன். நான் வந்து ஸ்லீட்டில் ஒரு ஸ்டாஃப் மெம்பர் என்ற முறையில நான் வந்து அது செய்தா நல்ல நான் சொல்ல மாட்டேன் தானே. என்ன பொறுத்தவரை இப்ப அக்ரிகல்ச்சர் இங்க வந்து எங்களுக்கு அம்பாறையில இருக்கு, கம்பகால இருக்கு, கோல்ல இருக்கு. அப்ப இந்த சென்டர்கள் வந்து இப்ப அது முக்கியமா அம்பாறை வந்து ஹாடி ஏடின்னு சொல்றது அந்த பேர் வந்து அவ்வளவு ஃபேமஸ். இப்ப சாதாரணமா இலங்கை முழுக்களுமே ஃபேமஸான ஒரு பேர் அது அம்பாறை ஹாடி ஏடிஐ என்று சொல்லி. அந்த நேரம் அம்பாறை ஏடிஐல இருந்துதான் தனி அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் வெளியில வருவாங்க. அவ்வளவு ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன். அப்ப அக்ரிகல்ச்சர்ன்றதுக்கு பொதுவா இந்த ஸ்லீட் முக்கியமா இந்த அம்பாறை ஏடிஐ அவ்வளவு பெயர் போன ஒரு இன்ஸ்டிடியூஷன். மற்றபடி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னால், அது எந்த அளவு உண்மையோ தெரியல, நீங்கள் உங்களோட அறிவு கட்டினபடி நீங்கள் ஒரு கோர்ஸ் துவங்கினால் அதை நீங்க முழு மூச்சா படிச்சு முடிச்சுட்டு அங்காலதான் நிமிந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அது முடிச்சா நடக்கும் படிச்சு கொண்டு போனோம்னா அங்க இது படிப்பு மூடாது, பேச முடியாது. இந்த கோர்ஸை முடிச்சால் பொதுவா ஹெச்என்டி எங்கட இன்ஸ்டியூட்ல முடிக்கிற இப்ப உதாரணத்துக்கு சில நேரங்கள்ல எங்களுக்கு ஒரு ட்ரெயினிஸ் தேவைப்படணும், அல்லது ஏதாவது ஒரு நிறுவனம் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லும் ஐடி முடிச்சாக்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருந்தால் எங்களுக்கு ஒரு 10 பேர்ட்ட பயோடேட்டாவை அனுப்புங்க, நான் ஒரு இன்டர்வியூ வச்சு எடுக்கணும்டா. தேடினா ஒரு பிள்ளையும் இருக்காது, எங்கேயோ இடத்துல வேலை செய்ய இருப்பான். அவன் சில நேரம் அவன் நினைச்ச இப்ப கவர்மெண்ட் ஜாப் நினைச்சு கொண்டு இருந்தா அது கிடைக்காம இருந்திருக்கலாம், அவர் நினைச்ச இடத்துக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தரம் சும்மா இல்லை, எல்லாரும் எங்கேயோ ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்றது உண்மை. அது முக்கியமா இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் அது 100% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாங்க. இதை முடிச்சுட்டு எங்கேயோ வேலை செய்யண்டிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த திருப்தியான இடத்துக்கு போயிட்டாங்களா என்றது. அப்ப அதுக்கு தொடர்ச்சியான முயற்சி அவருக்கு வேணும். இங்கத்தில் ஹைநேஷனல் டிப்ளமா முடிச்சு அடுத்த டொப்பப் பண்ணி டிகிரியை எடுத்துக்கொண்டு அங்கே மூவ் பண்ற அந்த கட்ஸ் இருந்தால் தண்ட வாட்டில மூவ் பண்ணி கொண்டு போகலாம். சில நேரம் நீங்கள் டிரெக்டா யூனிவர்சிட்டி என்டர் ஆக்களை விடவுமே மேல போகும். இப்ப நீங்கள் இதுக்கு முதல் பேசின இந்த வளரை எடுத்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல உதாரணம். எங்கட இன்ஸ்டிடியூட்டுகளால வெளியில வந்த ஒரு ஆள் எங்க வரைக்கும் போகலாம்னு சொல்லி. அப்ப பிள்ளைகள் முழுக்க கூட கையில என்னன்னு சொல்லி முன்னால. ஓகே சார், அடுத்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி? ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுதான் நான் சொல்லுவேன். ஃபாரின் அது முக்கியமா இந்த அது ஒரு ஃபீல்ட்ல டிபெண்ட் பண்ணி இருக்குது. முக்கியமா இப்ப இந்த இன்ஜினியரிங் குவான்டிட்டி சர்வேயிங் முடிச்சாங்க நேமா பார்த்தேன்னு எல்லாருமே அங்க இருந்தா எனக்கு போனஃபைட் வரும். அங்க இருந்து இப்ப போய் அங்க ஜாயின் பண்ணணும், கம்பெனில ஜாயின் பண்ணினோடனே கம்பெனிகள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஹேண்ட் ஓவர் பண்ணும். அவங்க பிறகு என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு அனுப்பி இதை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்ப அதுல பாக்கல பெரும்பாலான இன்ஜினியரிங் முடிச்சபடியில் பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாடுலாம் இருக்கிறாங்க. கூடுதலா அநேகமா இப்ப ஜாழ்ப்பாணத்துல கூட ஜாழ்ப்பாண பள்ளிகள் தனித்தான் படிக்கிறோம்னு யோசிக்காதுங்க. இப்ப சதர்ன் சைட்ல இருந்து ஒரு தொகை பள்ளிகள் வந்து படிக்கிறாங்க. இப்ப திருங்கமல்லியில இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அக்கௌண்டன்சி படிக்க விரும்பினால் நிச்சயமா அங்க திருங்கமல்லியில ஜாயின் பண்ணணும். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கீழே இருந்து அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு படிக்கிற போல சந்தர்ப்பம் கிடைக்காத பிறகு அதே மாதிரி இங்கிலீஷ் தான் அங்கதான் படிக்கணும். ஆனா அவர் ஒரு மேத்ஸ் படிச்ச ஸ்டூடெண்டா இருந்து இன்ஜினியரிங் படிக்க போறாருன்னு சொன்னால்
மனம் இருந்தால் கட்டாயம் கஷ்டங்களை பார்க்காம கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி படிச்சு முடியுங்க. நீங்கள் நினைச்சதை படிச்சு முடியுங்க. நெடுகளுமே வீட்டு வாசல்ல எல்லாமே வராது. அக்ரிகல்ச்சர் படிக்க போறீங்கன்னா அம்பாலைக்கு போங்க. இன்ஜினியரிங் படிக்க போறீங்கன்னா ஜாழ்ப்பாணம் வாங்க, இல்ல மட்டக்குழிய போங்க, ஏதோ செய்யுங்க. அப்ப உங்களோட அந்த அந்த 20கள் வயதுல 20கள் முக்கியமான வயது. அதுல ஒரு வருஷத்தையும் வேஸ்ட் ஆக்கிறாதுங்க. அதான் சொல்ல முடியும். உள்ளூர்லயோ வெளியூர்லயோ வேலை கிடைக்கும், அதை மட்டும் ஷுவரா சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட வேலை இல்லாம ஜொப் இல்லாம இல்ல. இப்ப வேலை இல்லைன்னு சொல்றவே என்ன மாதிரி என்னத்தை வச்சு சொல்லினோம்னு சொன்னா, அவ விரும்பின இடத்துக்கு அவன் நினைச்ச இடத்துக்கு என்ன போய் சேரலன்னு தான் அர்த்தமாகுமே ஒழிய அவ சும்மா இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் நாங்கள் ஒரு ஆளை தேட இல்லாம இருக்கு. ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூக்கு அனுப்புறதுக்கு அப்படி பிரச்சனை இருக்கு. அநேகமா இங்கே போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்ப ஈஸ்டர்ன் எடுத்தீங்கன்னா அநேகமா HND இங்கிலீஷ் முடிச்ச பிள்ளைகள் அநேகமா வழியில இல்லை, எல்லாரும் டீச்சிங் அப்பாயின்மெண்ட் போயிட்டாங்க. அப்படியான வசதிகள் இருக்குது. அப்ப நீங்கள் உங்களோட துறையில ஒரு ஃப்ரீ, நான் உங்கள்கிட்ட கேட்கிற அவ்வளவுதான், ஃப்ரீ எஜுகேஷனை எந்த அளவுக்கு கொண்டு போயிடமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு அங்கால டொப் அப் பண்ற விஷயத்துக்கு மட்டும் நீங்க பிரைவேட் ட்ராக்குக்கு வாங்குங்க. முதல்ல A level முடிஞ்ச உடனே அப்பா அம்மா அந்த காசை கரியாக்காதுங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றது. எப்பவுமே கவர்மெண்ட் சர்டிபிகேட் மாதிரி ஒரு பிரைவேட் சர்டிபிகேட் வலிட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. பிகாம் HNDA பிகாமுக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி வேற ஏதாவது HND கோர்சஸ் டிகிரி ஈக்குவலைசேஷன் இருக்குதா? இல்ல அப்படி ஒன்றும் கசெப்ட் பண்ணப்பட இல்லை. தனியா HNDA, அது HNDAன்றது 4 year கோர்ஸ் உண்டு. அது 4 வருஷம் ஒரு டிகிரிக்குரிய காலமும் போகுதுன்றது ஒரு உண்மையான விஷயம் இல்லை. 4 வருஷ கோர்ஸ். மற்ற கோர்ஸ்கள் வந்து நீங்க 2 HND IT எடுத்தீங்க என்றால் 2.5 வருஷத்துல நீங்கள் இங்க முடிச்சிருவீங்க ஹையர் நேஷனல் டிப்ளோமாவை. அங்கால பிறகு மொரட்டுவ பிட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க என்றால் அங்கால ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வருஷம் படிப்பீங்க. அப்ப 3.5 வருஷம், சரி 4 வருஷம் பார்ப்போம், அங்க டிகிரி முடிஞ்சிடும். அப்ப டிகிரிக்கு ஈக்குவலன்ட் நீங்கள் யோசிக்கிறன்றதை விட டிகிரியே எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுதான் உங்களுக்கு. அப்படித்தான் பார்க்கணும். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு எல்லாம் இப்ப அநேகமான ஃபாரின் யூனிவர்சிட்டிகளோட அஃபிலியேட் பண்ணி இங்க லோக்கல் இன்ஸ்டிடியூட்கள் வந்து டொப் அப் பண்ணி கொடுக்கணும். என்ன காசு பே 5 lakhs 6 lakhs கேட்பாங்க, அது ஒரு இஷ்யூ இருக்கு. மற்றபடி ஒரு வருஷத்துக்கு டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஆனால் என்னன்னா நீங்க 100% முழுசா பிரைவேட் ட்ராக்ல இறங்கினீங்கன்னா அந்த சர்டிபிகேட் வேலிட் இருக்காது. நீங்கள் அந்த 4 வருஷ டிகிரி ப்ரோக்ராம்ல 3 வருஷம் நீங்க இங்க படிச்சிருக்கீங்க, 1 வருஷம் டொப் அப் பண்ண மட்டும் பிரைவேட்டுக்கு போயிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எந்த இடத்துலயும் இந்த ரெகக்னிஷன் கிடைச்சு கொண்டிருக்கும். அதாவது இப்ப ஃபுல் டைம் இந்த HNDA ATIல படிக்கிற சந்தர்ப்பங்கள ட்ரெஸ் கோட் என்ன மாதிரி சொல்லிக்கிட்டாங்க? ட்ரெஸ் கோட் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ட்ரெஸ் கோட் சொல்லி இப்படித்தானே. இப்ப நான் ரோட்டால நடந்து போறேன், நான் ஒரு அண்டர்வேரையும் போட்டு பெனியனையும் போட்டு நடந்து போக கூடாதா என்று கேட்டால் இதுக்கு நான் என்ன பதில் சொல்லலாம்? இதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? ஒரு கல்யாண வீடு நடக்குது. இந்த கல்யாண வீட்டுல நீங்கள் வந்து ஒரு கேஷுவலா முக்கால் சட்டையும் இதுவும் போட்டு கல்யாண வீட்டுக்கு வாரீங்கள். இப்படி வரலாமா வரக்கூடாதா என்று கேட்டால் நான் இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அப்ப இதுக்கென்ற ஒரு யூனிஃபார்ம் இல்லை. ஸ்லியேட்டரை பொறுத்தவரை இதுக்கென்ற ஒரு யூனிஃபார்ம் இல்லை. ஆனால் ஒரு ஸ்டூடெண்டா வரணும். ஒரு ஸ்டூடெண்ட் நான் இன்னும் ட்ரிங்கவல்லியை பொறுத்தவரை நான் பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்கேன். எங்களோட ஃபார்மர் டைரக்டர்ல மிஸ்டர் வீமராயன் சார், அவர்கிட்ட காலத்துல இருந்தே அங்க அந்த பிள்ளைகள் வந்து அந்த ட்ரெஸ் கோட்ல அவளும் கவனமா இருந்தவங்க. இப்ப எனக்கு தெரியல, நான் அந்த ஒப்சர்வ் பண்ணினது பொதுவா டிஷர்ட் வேர் பண்ண மாட்டாங்க, ஷர்ட்டோட தான் வருவாங்க. கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லா பஞ்சாபி அல்லது அப்படி இந்த ஷோல் எல்லாம் போட்டு பார்க்க ஒரு வட்டியா இருக்கும். அப்படித்தான் இருக்கணும். அப்ப நாங்கள் எதிர்பார்க்கறது, நான் ஒரு டைரக்டரா எதிர்பார்க்கறது, உங்களை பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் அடையாளம் காணணும். ஒரு பிள்ளைகள் ஒரு ஒழுங்கான ஸ்டூடெண்ட் அடையாளம் காணணும். அப்படியே ஒரு ட்ரெஸ் கோட்டை போட்டு கொண்டு தான் சரி. மற்றபடி ஸ்லியேட்டின் இதுகளுக்குள்ளாலே இந்த இடத்துலயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, இதைத்தான் போடக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இதுல சில பிள்ளைகள் ஒபே பண்ணி நடப்பாங்க, சில பிள்ளைகள் அது அந்த பிறகு ஒரு நேரம் ஃபீல் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனால் நான் என்னுடைய ஆபீஸுக்கு
கேஷுவல்ல வர ஒரு ஸ்டூடெண்ட்டையும் எல்லாம் பண்றது இல்லை. மற்ற சார் கேட்டிருக்காங்க கொமர்ஸ் படிச்சாங்களுக்கு HND அக்கௌண்ட்ஸ் நல்லமா அல்லது மேனேஜ்மெண்ட் நல்லமா அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் புது கோர்ஸ் இல்லாமா இது படிச்சாக்களுக்கு கொமர்ஸ் படிச்சாங்க அதுமே டிபெண்ட்ஸ் தானே. இப்ப உங்கள்ட்ட 4 வருஷ காலம் இருக்குது, ஒரு டிகிரிக்கு ஈக்குவலண்டான ப்ரோக்ராம் செய்ய போறீங்க, அக்கௌண்டனா வேற விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா HNDA தவிர வேற இல்லை. ஆனால் எனக்கு காலம் கொஞ்சம் குறைவா இருக்குது, 3 வருஷம் தான் இருக்குது. எனக்கு அக்கௌண்டன்சி சைட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா மேனேஜ்மெண்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படி வர விரும்புறாக்கள் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். இப்ப இன்னும் குறைவா 2.5 வருஷ காலம் தான் இருக்குது. அதோட எனக்கு ஃபுல் டைம்ல எனக்கு 5 நாளும் எனக்கு வேலை. எனக்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் படிக்க நாள் இருக்குது என்று சொன்னால் HND PMA செலக்ட் பண்ணிட்டு பார்ட் டைமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி அது டிபெண்ட்ஸ் தானே ஒரு தண்டை. அப்ப இது நல்ல இது கூடான்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு துறை என்றது அந்த பிள்ளைக்குரிய துறை. சில நேரம் இந்த துறை இன்னொரு ஆளுக்கு பொருத்தமா இருக்காது. அப்ப இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. குவான்டிட்டி சேவிங் எடுத்தீங்கன்னா குவான்டிட்டி சேவிங்ன்றது சில சொல்றாங்க இங்க வாய்ப்பே இல்லை, அதை படிச்சு என்ன செய்யறேன். ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வெளியில போறாங்க. இந்த முறை இன்டர்வியூக்கு வந்தவங்க நான் பார்த்தேன், 40 வைவாக்கு வந்தவங்க 40 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸும் இப்பவே அவங்க இங்கே ஒர்க் பண்ணிக்கணும் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கு தானே, அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க அடையணும்னு சொன்னால் நீங்க இதோட நிப்பாட்டினா சரி வராது. இதை முடிச்சுட்டு நீங்க ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, வேலை செய்ய கொண்டிருக்கிறீங்க, வேலை செய்யக்குள்ளேயே நீங்க டாப் அப் பண்ணி டிகிரி எடுங்க. டிகிரி ஆக்கி அப்படி அகாடமிக் சைட்டையும் உங்களோட ப்ரொஃபஷனல் சைட்டையும் பேலன்ஸா முன்னேற்றி கொண்டு போங்க. ஒரு கட்டத்துல நீங்க திருப்பி பார்க்கும்போது எல்லாருக்கும் மேல உயரமா நிற்பீங்க. கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா இங்கிலீஷ் வருது இல்லையா? அது HND இங்கிலீஷ் ஜப்னாக்கு வர இல்லையாமா? இல்ல அது முன்பு அப்படி ஒரு இஷ்யூ இருந்தது. நாங்கள் இப்ப கரெக்ட் பண்ணியாச்சு. நாங்கள் ஹெட் ஆஃபீஸுக்காரு என்ன பிரச்சனைனா இந்த ஆன்லைனுக்கும் தனித்தனியா ATIக்கும் சம்பந்தம் இல்லை. இது சென்ட்ரலைஸ் அங்க மேனேஜ் பண்றது. ஆரம்பத்துல ஒரு 3-4 நாள் இங்கிலீஷ்ல செலக்ட் பண்ற ஆட்களுக்கு இன்ஸ்டிடியூட் பக்கத்துல ஜப்னா ITI தெரியல, அந்த லிஸ்ட்ல வேற இல்லை. அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டாங்களே. இப்ப நீங்க ஒரு திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் புதுசா வந்திருக்க கோர்ஸுக்கு டிமாண்ட் என்ன மாதிரி இருக்கு? நிச்சயமா அது நல்லதான் சொன்னேன், THM மாதிரி தான் நல்ல ஹை டிமாண்டான ஒரு கோர்ஸ், அது விளங்கி கொள்ளுங்க. மற்றது முக்கியமா வேலை செய்யற ஆட்கள் இருக்கு தானே, அவைக்கு விளங்கும் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ன்றதை. அதுல ஒரு சர்டிபிகேட் எடுத்தா அதுக்கு அந்த வேல்யூ என்னன்றது விளங்கும். இது பார்ட் டைமா இருக்கிறபடியா முக்கியமா நாங்க வேலை செய்யற ஆட்களை தான் டார்கெட் பண்றோம். அப்ப அவைக்கு விளங்கும். ஏன்னா எனக்கு இப்ப ஒரு 20 பேருக்கிட்ட கால் வந்திருக்குது ஆபீஸர்ல இருந்து. அந்த அதுல நோ டவுட்னு சொல்லுவேன். அது நீங்க அது நல்ல கோர்ஸ், அதை நீங்கள் தேவை அறிஞ்சு ஃபாலோ பண்ணணும். அதுல நான் இந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்றேன். என்னன்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இலங்கையை பொறுத்தவரை படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி சரியான குறைவு, அதுக்கான படிக்கிற இடங்கள் குறைவு. வவுனியா கேம்பஸ்ல டிகிரி கோர்ஸா அதிகம் ஸ்கோர் கையில வரக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்குது. அப்ப போய் இது செய்யறது உங்களுக்கு சரியான பிரயோசனமான ஒரு ஃபீல்டா இருக்கு. உண்மைதான். அதோட பார்ட் டைமா இருக்கிறபடியா உங்களுக்கு நீங்க வேலை செய்து கொண்டு நீங்கள் உழைச்சே படிக்கலாம். அப்படி ஒரு தச்சரா இப்ப வேலை இல்லாட்டி கூடி நீங்கள் ஒரு ஜாப்பை நீங்க டெம்பரரியா தேடிக்கொண்டு நீங்கள் அதை பார்ட் டைமா கொண்டு போய் முடிச்சிடலாம். அது ஒரு முக்கியமான கோர்ஸ், நீங்க கட்டாயம் ஜாயின் பண்ணி படிங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றது அதுக்கு கொமர்ஸால தான் தரணும்ண்டோ அது எப்படி இல்லை, அது எந்த ஸ்ட்ரீமாலையும் வரலாம்னு தான் அதுல இருக்குது. பாருங்க ஹோல் ஸ்ட்ரீம் தான் போட்டு வச்சிருக்காங்க. அதால A level கம்ப்ளீட் பண்ணியிருந்தா சரி, O levelல வளமையை போல நான் ஏற்கனவே சொன்னான், O levelல மேத்ஸும் இங்கிலீஷும் பாஸ் இருக்கணும்ன்றது கட்டாயம். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார், பெரும்பாலான கேள்விகள் முடிஞ்சது. நாங்கள் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நம்புறேன். இப்ப சில பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்த நீங்க அதுகளை நாங்கள் குரூப்ல போடுங்க, குரூப்ல அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். மற்ற கெசட்டை பார்த்துச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம்ன்ற டீட்டெயில்ஸ் தெரியும். கெசட்டை நாங்கள் சென்ட் பண்ணி விடுறோம் குரூப்ல.
ஓகே, நம்மள அப்ப முடிவு கொண்டு வருவோமா சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். நன்றி. உண்மையிலுமே இது ஒரு நல்ல முயற்சி. உண்மையிலுமே நான் இப்படி ஒரு இப்ப எஸ்பெஷலி தளம் சார் மாதிரியான ஒரு அமைப்பை நான் யாழ்ப்பாணத்துல தேடினேன். நான் இன்னும் கண்டுபிடிக்கல, இருக்கோ தெரியல. ஆனால் என்னடா, எனக்கு கட்டாயம் இந்த 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 மெசேஜ் இந்த பிள்ளைகளின் நோக்கன் கோணர் எல்லாத்துக்கும் விளங்கிட்டு இப்ப வடக்கண்டா வடக்கு எல்லா நோக்கன் கோணருக்கும் கொண்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப அதுக்காக இப்படியான அமைப்புகளை நான் விரும்பிச்சோன்னு சொன்னா அந்த அமைப்பூடாக போய்க்கல ஈஸியா நாங்கள் போய் அடையலாம். அப்படியான அமைப்பை தேடினான். இன்னும் உங்களை மாதிரி இப்ப எனக்கு இங்க ஒன்றும் கிடைக்கல. இன்னும் இது பின்னமோ தெரியல, பார்ப்போம். மற்றபடி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக முக்கியமா என்ன சொல்றது, திருவோணமலை என்ற சொல்றது வந்தார வாழ வைக்கும் பூமி என்று சொல்லலாம். நான் இங்க இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர், அதாவது எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் அங்க வந்தேன். ஆனால் அந்த வந்து ஒரு 10-12 வருஷம் அங்க ஒர்க் பண்ணினான். அவ்வளவு நாளும் அவ்வளவு மனமதியா வேலை செய்த ஒரு இடம் அது. அந்த மண்ணுக்கு அந்த பெருமை இருக்குது. அங்க வார ஒரு தரமே தரம் குறைஞ்சு போறதில்லை, முன்னேறித்தான் வருவினம். அது என்ன உரிய அந்த மண்ணுக்குரிய பெருமை. இந்த வாய்ப்பு தந்ததுக்காக திரும்பவும் கார்த்திகேயனுக்கு மிஸ்டர் கார்த்திகேயனுக்கு ஒரு நன்றி சொல்றேன். இந்த தளம் அண்ட இந்த அமைப்பை இன்னும் கொஞ்சம் வடிவா இப்ப கொஞ்சம் முந்தி இருந்த விட இப்ப நல்லா வளர்ந்துருக்குது. இன்னும் வளர்த்து இந்த முக்கியமா இந்த வயது பிள்ளைகள் இருக்குதானே, 20களில் இருக்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை வந்து ஒரு சரியான ட்ராக்கு கொண்டு போறதுக்கு உங்களோட முயற்சிகள் முக்கியம். நன்றி. நன்றி சார். கட்டாயம் நம்மளால இயன்ற எல்லா விஷயத்தையும் செய்யும். இந்த அமர்வுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல வந்து இவ்வளவு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொண்டது, மாணவர்களுக்கு சொல்லி தந்ததுக்கு நன்றி சார். மேலதிகமா உங்களோட கேள்விகள் இருந்தாலும் நீங்க குரூப்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து தரலாம். நான் கெசட் குரூப்ல போட்டு விட்டுருக்கேன். நன்றி. இந்த அமர்வுகளை கலந்து கொண்ட நபர்களுக்கும் எங்களோட சார் அண்ட் உதயரஞ்சன் அண்ணா எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். மாணவர்களும் இந்த விஷயத்த உங்களோட நிறுத்தி கொள்ளாங்க. இன்னைக்கு இதுல ஒரு 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. இந்த விஷயத்த மற்ற பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உண்மையா சொல்ல போனால் தலைமைப்புகளால் நாங்கள் செயற்படைக்கலதான் எங்களுக்கு தெரிய வருகிறது. பல இடங்கள்ல பல மாணவர்களுக்கு இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே தெரியுது இல்லை. அப்ப அந்த விஷயத்த நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. அதனால நீங்க எடுத்துக்கொண்ட இந்த நாலேஜ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிள்ளைகளுக்கும், இப்போ யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னு எத்தனையோ பிள்ளைகள் இருக்குன்னா அவங்களுக்கு இலவச கல்விகளை படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த விஷயத்த கொண்டு போய் சேருங்கன்னு கேட்டுக்கொள்றோம். அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த அமர்வை முடிவு பண்றேன். நன்றி. நன்றி.